நமக்கு கத்தோலிக்கர்கள்னு அழகான அர்த்தத்தோட ஒரு அழகான பேர் இருக்கு. சிலை வழிபாடு ஐடாலட்ரி குறித்து திருச்சபை என்ன சொல்லுது? கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச். செய்து வையின் ஆண்டவர் கொடுத்த கட்டளை செய்து வைத்தார் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. நம்ம கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நம்ம இன்னொன்னுக்கு கொடுத்துறோம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் ஐடல் வர்ஷிப் இருக்கு. சாமியாரான நாளுக்கும் குழந்தைங்க அந்த பூசி வைக்கிற ஸ்டேஜ்ல ரஞ்சிதமே சாமின்னு இந்த சினிமா பாட்டுங்கள் டான்ஸ் ஆடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? மக்களிடையே மனிதமும் ஆலயங்களின் புனிதமும் பாதுகாக்கப்படணும். ஒர்க் எப்பயுமே வர்ஷிப் ஆகாது. வர்ஷிப் இஸ் ஆல்வேஸ் வர்ஷிப். உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு மாஸ்ல போன் அட்டென்ட் பண்ணி பேசின அந்த சின்ன வயசுல இருக்க அந்த ஃபாதருக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த குருத்துவத்தின் பேரில் உங்களை ஒரு சிலர்கிட்ட தலை விரிச்சு ஆடுற இந்த ஆணவம், அதிகாரம், பதவி திமிரு, முதலாளித்துவம், இது எல்லாமே ஐடல் வர்ஷிப். இந்த விளக்கமாறு அபிஷேகம், எச்சில் அபிஷேகம், பெண் வச்ச அபிஷேகம்னு மதம் மனிதனை மிருகமாக்கும், ஜாதி மனிதனை சாக்கடையாக்கும். அந்த பாஸ்டர் பிடிச்சி இந்த கை கால் பிடிச்சி விடுறது, தைலம் தேய்ச்சி விடுறது, இதுக்கெல்லாம் அந்த குழந்தைய வச்சுட்டு அவன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுடிசம் கூட நடந்துட்டு தான் இருக்கு. அக்கௌண்டன்ட் ஏதோ அம்பானி மாதிரியும், கேட்டகிஸ்ட் ஏதோ கலெக்டர் மாதிரியும் தான் நடந்துக்கிறாங்க. நீங்க செய்ய வேண்டிய கடமையில இருந்து தவறி ஆண்டவருக்கு விரோதமா உங்களோட பதவியை நீங்க மேல வச்சு பண்ற சிலை வழிபாடு. நம்ம பண்ற விஷயங்கள் எப்படியாவது யாராவது போய் ரீச் ஆகும், இன்ஸ்பயர் பண்ணும். அது இந்த உலகத்துல ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அது ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் உலகம் ஃபுல்லா கொண்டாடப்படுற திருப்பலிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் கத்தோலிக்கம்ங்கிற இந்த ஆலமரத்தை தாங்கிட்டு இருக்கிறது. இப்ப நாட்டை ஒடுக்கிட்டு இருக்கிற இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட் அவங்களுடைய வழிகளோடவும், இங்க இருக்கிற ஐடல் வர்ஷிப், இங்க இருக்கிற தவறுகள், இதுக்குரிய இந்த வேதனையோடவும் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணி முடிக்கிறேன். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் அருமையான, இனிமையான, அழகான என் சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம லாஸ்ட் வீடியோ எக்ஸ் கேத்தலிக் அட்ராசிட்டிஸ் நம்ம கத்தோலிக்க மக்கள் பலருக்கும் ரீச் ஆயிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா, மற்ற ஸ்டேட்ஸ், மற்ற கண்ட்ரீஸ்னு உலகம் ஃபுல்லா இருக்க பல தமிழ் கத்தோலிக்க மக்களுக்கு ரீச் ஆயிருக்கு. அது மூலமாக கிடைச்ச உங்க ஒவ்வொருத்தருடைய அன்புக்காகவும் உங்க ப்ரேயர்ஸ், பிளெஸிங்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள். உங்கள் கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே நான் படித்தேன். எல்லாருடைய கமெண்ட்ஸுமே நான் முடிஞ்ச அளவுக்கு படித்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணணுன்னு தான் என்னோட ஆசை. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல. ஆனால் நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுத்தையுமே நான் படிச்சுட்டேன். அதுக்கு சைனாக எல்லாத்துக்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். லைக் இல்லைன்னா ஹார்ட் நான் கொடுத்து நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய அன்புக்காக நன்றி. எந்த அளவுக்கு நீங்கள் திருச்சபை மேலே, நம்முடைய நற்கருணை ஆண்டவர் மேலே, திருப்பலி மேலே, நம்முடைய மாதாமா புனிதர்கள் மேலே அன்பும் மரியாதையும் நீங்கள் வச்சுருக்கீங்கிறது அந்த கமெண்ட்ஸ் மூலமாக எனக்கு உணர முடிஞ்சது. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக, மோட்டிவேட்டிங்காக இருந்தது எனக்கும். உங்கள் எல்லாருடைய அன்புக்காகவுமே நன்றிகள். அதில் நான் கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே படிச்சுட்டு வரும்போது நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு கமெண்ட் என்னென்னா, இங்கே கத்தோலிக்க திருச்சபையை விட்டு அந்த அம்மா பேசுகிறத வச்சு போகணும்னு முடிவு பண்ணவங்க, ஏதாவது நம்ம பேசுறதுனால அவங்களுக்கு அது ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தருக்காச்சும் ரீச் ஆகணும், அந்த ஒரு எண்ணத்தோடு தான் நான் அந்த வீடியோ பண்ணது. அதில் ஒரு கமெண்ட் ஒரு தம்பி போட்டிருந்தாப்புல, இமானுவேல்ன்ற பேரில். அந்த தம்பி திருவினை சபையை விட்டுட்டு நம்ம கத்தோலிக்க திருச்சபை தான் உண்மையான திருச்சபைன்னு புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து 8 வருஷம் ஆச்சு. அந்த அம்மா பேசுறத கேட்டு நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். ஆனால் உங்கள் பேச்சை கேட்டு எனக்கு இன்னும் நம்பிக்கை உறுதியாகி விட்டது. நம்ம கத்தோலிக்க திருச்சபை தான் உண்மையான திருச்சபை அப்படின்ட்டு கன்ஃபஸ் பண்ணி ஒரு சாட்சியமாக இந்த கமெண்ட்டை போட்டிருக்காங்க. நான் மெயினாக அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதோடைய பர்பஸ், அந்த முக்கிய நோக்கமே வந்து இந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்காச்சும் இந்த வீடியோ ரீச் ஆகிடணும் அப்படின்னு நினச்சி தான். அந்த தம்பி எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்காக இமானுவேல் தம்பி நிறைய நன்றிகள். ஒரு சில கமெண்ட்ஸ் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி போட்டிருக்கீங்க. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கான்னு நான் யோசிக்கிற அளவுக்கு. எல்லா புகழும் மகிமை ஆண்டவருக்கே உரித்தானது. அதே போல் என்னுடைய ஒகேஷன் வீடியோ, என்னுடைய அர்ப்பண நாள் அன்னைக்கு நான் போட்டிருந்தேன். அதையும் பார்த்து சில தம்பி தங்கச்சிங்க ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய அழைத்தலுக்கு அது ரொம்ப ஒரு படிக்கல்லாக, ஒரு இன்ஸ்பைரிங், ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் வெளிப்படுத்தினதுக்காக ரொம்ப நன்றி. நான் அந்த வீடியோ போட்டதுக்கான பர்பஸும் வந்து அதுதான், யாருக்காவது இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், அதை பார்த்து மற்றவங்க அவங்களோட அழைத்தலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ரீசனும் கூட தான். அதுக்காக நன்றி. சில நான் கேத்தலிக்ஸை என்னை பயங்கரமாக திட்டி ஏதோ கலாய்க்கிற மாதிரி கரிச்சி கொட்டி கழுவி ஊற்றி எல்லாம் ஏதோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவும் ரொம்பவே நன்றிகள். என்ன சாத்தான், ஆன்டி கிரைஸ்ட்டு, ஃபால்ஸ் ப்ராஃபெட்டு, பைபிளை ஒழுங்காக படிங்க, அந்த மாதிரிலாம் ஏதோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்காகவும் நன்றிகள். நான் அதை இக்னோர் பண்ணாலும் நம்ம மக்கள் எனக்காக பேசியிருக்கீங்க நிறைய பேர். சிலர் திருச்சபையை வந்து தப்பாக பேசுகிறதுக்கும் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க.
மோஸ்ட்லி நான் முடிஞ்சிட டவுட்டாக கேட்டவங்களுக்கெல்லாம் நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன் தான். ஒரு அளவுக்கு மேலே அவங்க லிமிட்டை மீறி போகிறப்ப இதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுற ஸ்டேட்டில் அவங்க இல்லை அப்படின்னு நான் அதை விட்டுட்டேன். அப்பயும் நம்ம மக்கள் தைரியமாக ஒரு டஃப் கொடுத்து நீங்கள் திருச்சபைக்காக பேசுனதுக்காகவும் எனக்காகவும் ஒரு சிலர் பேசியிருக்கிறதுக்காகவுமே உங்களுடைய அன்புக்காக நன்றி. நெகட்டிவாக வர்றது முடிஞ்ச அளவுக்கு நம்ம இக்னோர் பண்ணிவிடுவோம். அது நமக்கு பேசி அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை. நம்ம மக்களுடைய கத்தோலிக்க விசுவாசத்தில் மக்கள் வளர்கிறதுக்காக தான் நம்முடைய சேனல். மற்றபடி தேவையில்லாததை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். அந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம கத்தோலிக்க திருச்சபை அதிகமாக தாக்கப்படுறது நீங்கள் சிலை வழிபாடு பண்ணுறீங்க, யூ கேத்லிக்ஸ் ஐடல் வர்ஷிப்பர்ஸ், ஐடாலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சபை என்னன்னு சொல்லி இதை அனுமதிக்குது. ஆனால் நம்ம உண்மையாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம எதெல்லாம் பண்ணக்கூடாது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்முடைய சேனல் முழுக்க முழுக்க நம்ம கத்தோலிக்க மக்களுடைய விசுவாச வளர்ச்சிக்காக மட்டும்தான். வேற நான் கேத்தலிக்ஸ் இது நீங்கள் பார்க்குறது உங்களுடைய விருப்பம். மற்றபடி இங்கே நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதுக்கும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கிறது ஓகே. மற்றபடி இது சண்டை போடுறதுக்கான இடம், நீங்கள் எங்களை அக்யூஸ் பண்ணிட்டு எங்களை நீங்கள் இங்கேயே நீங்கள் மட்டமாக பேசுறதுக்கான இடம் இது கிடையாது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பேஜாக நீங்கள் நிறைய லைன்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டு இங்கே நீங்கள் எங்கள் திருச்சபை அசிங்கப்படுத்தும் போது நான் ஒரே செகண்ட் அதை டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். தேவையில்லாம உங்கள் டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க, எங்கள் டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல் நீங்கள் டவுட்டாக கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் உங்களோட டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். தேவையில்லாத வேலைகள், இந்த வாதங்கள், விதண்டாவாதங்கள், இந்த பிரச்சனை பண்ணுறது, எங்களை மட்டமாக பேசுறது, இங்கேயே பேசுறது, இதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய சேனல்ஸ் வச்சு அங்கே நீங்கள் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம், உங்களோட ஸ்டைலும் கூட. நீங்கள் அதை பண்ணிக்கோங்க, இங்கே அதை பண்ணாதீங்க. என்னுடைய ரெக்வஸ்ட்னு இல்லை, கமெண்ட் டாட் அவ்வளோதான். இந்த முக்கியமான வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம கத்தோலிக்க மக்கள்கிட்ட என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நம்ம வெறும் ஆர்சி கிடையாது. நமக்கு கத்தோலிக்கர்கள்னு அழகான அர்த்தத்தோடு ஒரு அழகான பேர் இருக்குது. கேத்தலிக் மீன்ஸ் யூனிவர்சல், உலகளாவிய. உலகம் முழுவதுமாக நம்ம பறந்து விரிஞ்சிருக்கிறோம். அதே போல் உலகம் ஃபுல்லாக நம்ம இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரே கோட்பாடு, ஒரே படிப்பினை, ஒரே தலைமையகம் தான். ரோமாபுரிய தலைமையிடமாக கொண்டு இயங்குறதுனால நமக்கு ரோமன் கேத்தலிக்ஸ் அந்த ஒரு பேர் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில், சவுத் இந்தியாவில், சில ஸ்டேட்ஸில், நார்த் இந்தியாவில், அந்த மாதிரி சில இடங்களில் தான் நம்ம இந்த ஆர்சிங்கிறத சொல்லி நம்ம பழகிட்டோம். மற்ற கண்ட்ரீஸில் அப்படி கிடையாது. இதே நம்ம இங்கே யார்ட்டையாவது நம்ம வழி கேட்டால் கூட ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சா, பெந்தகோஸ்ட் சர்ச்சா அப்படின்னு கேட்கும்போது ஆர்சி சர்ச்சான்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கேத்தலிக் சர்ச் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணி பழகலை. நம்மளே யாராச்சும் கேட்டால் ஆர்சியா அப்படி தான் கேட்பாங்க. இனிமேல் யாராவது நீங்கள் ஆர்சியான்னு கேட்டால் கேத்லிக், ரோமன் கேத்லிக் அப்படின்னு நம்ம சொல்லி பழகுவோம். ஒரு ரீசன் இருக்கலாம், அந்த காலத்தில் உச்சரிப்பு ஒரு கஷ்டமாக இருந்திருக்கலாம் மக்களுக்கு, ரோமன் கேத்லிக்னு சொல்கிறது. அதனால் ஆர்சின்னு சொல்லி ஈஸியாக பழக்கி விட்டுருக்கலாம். இன்னொரு காரணம் என்னென்னா, எனக்கு தோன்றது இதுதான், பிரிஞ்சுக்கிட்டே பீஸாக போயிட்டே இருக்கனால அவங்க பிரிவினைகள் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கனால ப்ராட்டஸ்டன்ட்ஸ். ஆனால் நமக்கு கேத்தலிக்ஸ்ன்ற அழகான பேர் இருக்குது. ஒருவேளை நான் இந்த வார்த்தையை சொல்ல விரும்பல, ஒருவேளை அந்த பொறாமையாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கோம், உலகம் ஃபுல்லாக பரவிட்டே தான் இருக்கோம். அந்த ஒரு பொறாமையினால கூட நம்மளை இப்படி சொல்லக்கூடாதுங்கிறனால ஆர்சின்னு நம்மளை ஒரு மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க வாயிலேருந்து வரும்போது புரியும். அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். இப்போ பெரியவங்களுக்கும் ப்ரொனன்சியேஷனாக கஷ்டம் கிடையாது. எல்லாம் உச்சரிப்பு, இங்கிலீஷ் வார்த்தைங்களாம் அழகாக சொல்கிறாங்க. எங்கேயாவது வழி கேட்டால் கூட ஒரு பாட்டிக்கிட்ட எப்படி போகணும்னு கேட்டால் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குமா அப்படி சொல்லுவாங்க. இந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்கு, கோவிடு, லாக்டவுனு, அப்புறம் கோவேக்சின், கோவிஷீல்டு, அதெல்லாம் ரொம்ப பழகி போயிட்டாங்க. எல்லா வார்த்தையும் உச்சரிப்பு எல்லாமே ஈஸியாக தான் எல்லாருக்கும் இருக்குது. அதனால இது நமக்கு அவ்வளோ கஷ்டமானது இல்லை. பெரியவங்க அப்படி ஆர்சின்னு சொல்லி பழகிட்டிங்கன்னா இனிமேலே ட்ரை பண்ணி பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. தம்பி தங்கச்சிங்க இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் கேத்தலிக்ஸ், கத்தோலிக்கர்கள், கத்தோலிக்கம், கத்தாலிசிசம் இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம பயன்படுத்த ஆரம்பிப்போம். சிலை வழிபாடு, ஐடாலட்ரி குறித்து திருச்சபை என்ன சொல்லுது? கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், CCC paragraph 2113. Idolatry consists in divinizing what is not God. அதாவது கடவுள் அல்லாத ஒன்றை கடவுளாக பாவிப்பது, இல்லை கடவுளாக கருதுவது, கடவுளுக்குரிய வழிபாடு செலுத்துவது சிலை வழிபாடு ஆகும். அடுத்ததாக man commits idolatry when, எப்பெல்லாம் மனுஷன் சிலை வழிபாடு பண்றானா, கடவுளுக்குரிய மரியாதையையும் வணக்கத்தையும் வேறு எந்த படைப்புக்கும் செலுத்துவது சிலை வழிபாடு ஆகும். திருச்சபையினுடைய படிப்பினையின்படி நாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது போலவே
ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு கடவுள். நாம செய்யற ஆராதனை வழிபாடு எல்லாத்துக்கும் உரியவர் கடவுள் மட்டும்தான். தந்தை மகன் தூய ஆவின்னு 3 நபர்களா இருக்கிற மூவொரு கடவுளுக்கு மட்டும்தான் நம்முடைய ஆராதனை வழிபாடுகள் எல்லாமே. அவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கவங்க மாதா அம்மா, வானதூதர்கள், புனிதர்கள், இவங்களெல்லாம் மரியாதைக்குரியவர்கள், வணக்கத்துக்குரியவர்களாக நாம் அவங்களுக்கு மரியாதை வணக்கம் மட்டும்தான் நாம செலுத்துறோம். இவங்க வழிபாட்டுக்கு உரியவர்கள் கிடையாது. நம்முடைய மூவொரு கடவுள் மட்டும்தான் எல்லா வழிபாட்டுக்கும் ஆராதனைக்கும் உரியவர். ஆக நம்முடைய எல்லா ஆராதனையும் வழிபாடும் ஆண்டவருக்கு மட்டுமே. நம்முடைய ஒவ்வொரு வழிபாடும் மூவொரு கடவுளை நோக்கியது. இந்த மூவொரு இறைவனை தவிர தெய்வமே அல்லாத எந்த சிலைகளுக்கும், யாருடைய சிலைக்கும், உருவங்களுக்கும் முன்னாடி நாம செய்யற எதுவுமே வழிபாடே கிடையாது. ஆக நாம செய்வது சிலை வழிபாடு அல்ல. இதுவே கத்தாலிசிசம். சரி, இந்த சிலைங்கிறது எங்கிருந்து வந்துச்சு? பொதுவாக நான் கேத்தலிக்ஸ் அதிகமாக கோட் பண்றது இதேதான். விடுதலை பயணம் 20:4-5. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவரும் ஆகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3-4 தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். ஆண்டவர் இங்க நமக்கு கமாண்டோ கொடுத்துட்டாரு. இது அவருக்கு எந்த அளவுக்கு அவரோட மனசை பாதிக்குது, அவர் இதை சகிச்சுக்க முடியலங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காரு. அதே போல என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அதையும் இந்த வார்த்தையில சொல்லியிருக்காரு. இதை சொன்ன இதே ஆண்டவர் தான் அடுத்ததாக விடுதலை பயணம் 25:18-19 அதுல சொல்லியிருக்காரு. 2 பொன் கெருபுகளை செய்தல் வேண்டும். இரக்கத்தின் இருக்கையில் உள்ள 2 பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலையாக அமைப்பாய். ஒரு புறத்தில் ஒரு கெருபும் மறுபுறத்தில் மற்றொரு கெருபுமாக அமைக்க வேண்டும். இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்ததாக அதன் 2 ஓரங்களிலும் கெருபுகளை செய்துவே. இப்படி ஒரு கட்டளையை ஆண்டவர் இதுக்கப்புறமேல் கொடுக்கிறார். இப்ப என்ன பண்ணலாம்? அதை சொன்னது ஆண்டவர் தான், இதை சொன்னது ஆண்டவர் தான். யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம், இதை சகித்து கொள்ள மாட்டேன், இத்தனை தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பேன்னு சொன்ன அதே ஆண்டவர் தான் கெருபுகளை செய்தல் வேண்டும், அமைக்க வேண்டும், செய்து வை அப்படின்னு கமாண்ட் கொடுத்து முடிக்கிறார். அது எப்படி? சரி, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த கட்டளையை கொடுத்தது ஆண்டவர் தான். முதலாவது கட்டளையை இரண்டாவதாக ஆண்டவர் எப்படி மாற்றுறாரு? கட்டளைகளின் அடிப்படையில நாம பார்ப்போம். முதலாவதாக ஆண்டவர் சொன்னது என்ன? யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம், நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். என்ன 3 கட்டளை? உருவாக்க வேண்டாம், வழிபடவோ பணிவிடை புரியவோ வேண்டாம். இந்த 3 கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே ஆண்டவர் சொல்றது, இதை நான் சகித்து கொள்ள மாட்டேன். நீ அதை வழிபடுறதே, அதுக்கு பணிவிடை புரியறதே நான் சகிச்சு கொள்ள மாட்டேன். இதுக்காக நான் உன்னை தண்டிச்சு தீர்ப்பேன் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், நம்ம பசங்க ஏதாவது ஒரு சிலையோ உருவத்தையோ செஞ்சு வச்சுட்டா அதுதான் தெய்வம் நினைச்சு அதுக்கு எல்லா வழிபாடும் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு நீ எந்த உருவத்தையும் செய்யாமலே இருந்துரு அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் தெளிவாக அந்த கட்டளையை கொடுக்கிறார். அடுத்ததாக தான் ஆண்டவர் நமக்கு சொல்றது, இங்க ஆண்டவர் தெளிவாக இந்த 3 கட்டளைகளை கொடுக்கிறாரு. 2 பொன் கெருபுகளை செய்தல் வேண்டும், அமைக்க வேண்டும், செய்து வை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. இந்த கெருபுகளை செஞ்சு மட்டும் வைன்னு ஆண்டவர் தெளிவா கட்டளையை கொடுத்து முடிச்சிட்டாரு. ஏன்னா மக்கள் ஏற்கனவே பயிற்றுவிக்கப்பட்டிருக்காங்க, ஆண்டவரை தவிர வேறு தெய்வமே கிடையாது. எந்த ஒரு சிலைக்கோ உருவத்துக்கோ ஆண்டவர் கொடுக்குற வழிபாடோ பணிவிடையோ செய்யறது தப்பு, செய்யக்கூடாதுங்கிறதுல மக்கள் தெளிவாக இருந்தாங்க. ஆண்டவரும் இங்க ஒரு தெளிவான கட்டளையை கொடுத்திருக்காரு. செஞ்சு வை, செய்தல் வேண்டும், அமைக்க வேண்டும், செய்து வை அப்படிங்கிற கட்டளையை மட்டும் கொடுத்துட்டாரு. இந்த கட்டளையை நிறைவேற்றினது யாரு? ஆண்டவருடைய இதயத்துக்கு ரொம்பவே பிரியமான தாவீது அரசருடைய மகன் சாலமோன் அரசர். 1 அரசர்கள் 6:23. கருவறையில் ஒலிவ மரத்தால் 10 முழ உயரமான 2 கெருபுகளை அவர் செய்து வைத்தார். செய்து வையின் ஆண்டவர் கொடுத்த கட்டளை செய்து வைத்தார் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. கெருபுகளுடைய உருவங்கள்
அங்கே ஒரு அடையாளமாக மட்டும், ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக ஆண்டவர் அங்கே வைக்க சொன்னது. அந்த கட்டளை இங்கே நிறைவேற்றப்பட்டது அரசரால. எண்ணிக்கை 21:8. அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பொன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் ஆண்டவர் கொடுத்த அந்த கொள்ளிவாய் பாம்பினுடைய உருவத்தை இன்னும் வரைக்கும் ஒரு ஹீலிங்கோட அடையாளமாக, ஒரு குணப்படுத்துதலுடைய அடையாளமாக மருத்துவ உலகத்தினால இன்னும் வரைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் அ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், ஒரு அடையாளமாக. எத்தனையோ நான் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸோடைய வீடுங்களில், ஹாஸ்பிட்டல்ஸில், கார்ஸ்லாம் கூட அந்த சிம்பிள் இன்னும் இருக்குது தான். ஒரு அடையாளமாக, சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், அவ்வளவுதான். இதெல்லாம் பழைய ஏற்பாடு. இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்லாம் ஜீசஸ் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டால் திருவெளிப்பாடு 1:12 பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்க இறைவார்த்தையில படிச்சிங்கன்னா தெரியும். மானிட மகனை போன்ற ஒருவர், அதாவது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியாளர் யோவானுக்கு தோன்றுறாரு. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன், அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அடுத்ததாக அதுக்குரிய விளக்கம் திருவெளிப்பாடு 1:20 ஆண்டவர் கொடுக்கிறாரு. எனது வலக்கையில் நீ கண்ட 7 விண்மீன்கள் 7 பொன் விளக்கு தண்டுகள் ஆகியவற்றின் மறைப்பொருள் இதுவே. என்ன சொல்றாரு? மறைப்பொருள் இதுவே. 7 விண்மீன்கள் 7 திருச்சபைகளின் வானதூதர்களையும் 7 விளக்கு தண்டுகள் 7 திருச்சபைகளையும் குறிக்கும். இதுதான் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனுங்கிறது. ஆண்டவர் இதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை ஆகியவற்றின் மறைப்பொருள் இதுவே. The mystery in it, the mystery behind it, மறைப்பொருள். அது ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. 7 விண்மீன்கள் 7 திருச்சபைகளின் வானதூதர்களையும் 7 விளக்கு தண்டுகள் 7 திருச்சபைகளையும் குறிக்கும். சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனுங்கிறது இதுதான். இதுக்காக தான் நமக்கு அடையாளங்களும் உருவங்களும் ஒவ்வொரு ஆலயங்கள்லையுமே கேத்லிக்ஸால வீடுகளில் கூட யூஸ் பண்ணப்பட்டுட்டு வருது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு நான் கேத்லிக் அம்மா நிறைய கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க என்கிட்ட டவுட்டாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல கர்டஸியோட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசினாங்க. நானும் அவங்க டவுட்டாக கேட்கறத மதித்து நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது அவங்க லிமிட்டை மீறி போகும்போது நான் அதை கட் பண்ண வேண்டியிருந்தது. சில கமெண்ட்ஸையும் நான் டெலீட் பண்ண வேண்டியிருந்தது. அதில் ஒன்று அவங்க சொல்லியிருந்தாங்க, எல்லா கத்தோலிக்கர்கள் வீட்லேயுமே சினிமா நடிகர்களுடைய படம் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு கமெண்ட் ஏதோ போட்டிருந்தாங்க. எப்படின்னா, ஜீசஸோட உருவத்தை ஆக்டர்ஸை வச்சு அவங்களுக்கு ஜீசஸ் மாதிரி வேஷம் போட்டு படமாக வரைஞ்சிட்டு அதை ஒவ்வொரு வீட்லேயும் நடிகர்கள் படமாக வச்சுருக்கீங்க, மாடல்ஸோட படம் வச்சுருக்கீங்க அப்படி போட்டாங்க. அப்படி பார்த்தா நீங்கள் பார்த்த ஜீசஸ்ன்ற மூவி, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ன்ற படம், இதிலலாம் நடித்தது யார்? மணிக்கணக்காக உட்காந்து அந்த படத்தை நீங்கள் பார்க்குறது இல்லையா? இல்லை உங்கள் சேனல்ஸில் அதை டெலிகாஸ்ட் பண்ணுறது இல்லையா? என்ன படம் எது எப்படி இருந்தாலும் அந்த படத்தை எங்களுடைய வீடுகளில் நாங்கள் பயன்படுத்தும் போது எங்களுடைய குருக்களால், அனாயிண்டட் ப்ரீஸ்டோட கைகளால், அவங்களோட அனாயிண்டட் ஹேண்ட்ஸால் அதை அவங்க பிளெஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்களுடைய வீடுகளில் பயன்படுத்துவோம். யாரோட உருவமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆக்டராக இருந்தாலும் சரி, அது எங்கள் ஃபாதர்ஸ் பிளெஸ் பண்ண அப்புறமேலு அது ஆண்டவருடைய பிரசனம் நிறைந்த படமாக தான் இருக்கும். இல்லை இந்த மூவிஸ்லாம் நடித்த அந்த மாடல்ஸ் இருக்காங்களே, ஜீசஸ் படம் இருக்கட்டும், பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், இல்லை நம்ம சர்ச்சஸில் கூட நடிக்கிற அந்த பசங்க ஜீசஸோட ஸ்கிட்டில் அந்த குட் ஃப்ரைடே டைம்லலாம் நடிப்பாங்க. அந்த குழந்தைங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் கேட்டு பாருங்களேன். அவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க ஆண்டவரங்க அனுபவிச்சிருப்பாங்க. அவங்களுடைய சக்தியை தாண்டி ஆண்டவருடைய பலம் அவங்களுக்குள்ள செயல்பட்டிருக்கும். ஆண்டவர் அவங்களுக்குள்ள இருந்து செயல்பட்டிருப்பாரு. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் கேட்டு பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். ஆக மொத்தத்தில் கத்தோலிக்க திருச்சபையில் கத்தோலிக்கர்களுடைய வீடுகள்லையும் சரி, எங்கள் நிறுவனங்கள்லையும் சரி, எங்கள் ஆலயங்கள்லையும் சரி, இந்த சிலைகள், ஓவியங்கள், உருவங்கள் இது எல்லாத்தையுமே நாங்கள் கண்டிப்பாக ஒரு அடையாளமாக, சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக வச்சுப்போம் தான். இது எங்களுக்கு கண்டிப்பாக அவசியம், தேவை தான். மற்றபடி இந்த கோல்டன் கலரில் இருக்க டெக்கரேஷன்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், ஸ்டோன் ஒர்க்ஸ், கார்விங்ஸ் இது எல்லாமே கூட பைபிளே மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன மாதிரி பொன் கெருவுகளை செய்துவை, அதுபோல் இது எல்லாமே பைபிளே இருக்கிறதா, வேண்டியது தான். இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே எங்களோட ஆலயங்களுக்கு கிராண்டாக தான் இருக்கும். ஈவன் நான் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸோட தாலி மாங்கல்யத்தில் கூட சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க தான். இல்லை அது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக கிராஸு இல்லை ஏதாவது எப்படி வச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் மாங்கல்யம் நீங்கள் கண்டிப்பாக போடுறீங்க தான். அது ஏதாவது ஒரு கிறிஸ்டியன் சிம்பிளோடு அது இருக்கும் தான். உங்களுக்கு அது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். போடாமல் தாலி இல்லை, மாங்கல்யம் இல்லாமல்லாம்
எல்லா சபையிலையுமே அப்படி கிடையாது. ஒரு சில சபைகளில் உங்களுக்கு பெர்மிஷன் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க தான் இல்லையா? இன்னொரு விஷயம் கேத்லிக்ஸ் நம்ம ஒத்துக்க வேண்டியது, நமக்கு இந்த சர்ச்சஸில் பண்ணுற இந்த டெக்கரேஷன்ஸ், இந்த ஒர்க்ஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு மீறி ஆடம்பரமாக இருக்கிறதும் அதுவும் உண்மைதான். தேவைக்கு மீறிய செலவு, இந்த அளவுக்கு ஆடம்பரமாக செய்யணுமாங்கிறது இன்னொரு விதத்தில் ஏட்டிக்கு போட்டே அந்த சர்ச்சை விட நான் இன்னும் கிராண்டாக பண்ணுறேன் பாரு, அந்த மாதிரி ஒரு ஏட்டிக்கு போட்டியாக பண்ணுறதும் ஒரு சில இடங்கள்ல இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம செய்கிறது நம்ம ஆண்டவரோட மகிமைக்காக செய்கிறோம், என்ன நோக்கத்தோடு செய்கிறோம், இந்த போட்டி பொறாமையோட இல்லை பேர் வாங்கணுங்கிற நோக்கத்தோடு செய்கிறோமா, அது வந்துட்டு ஒரு ஐடல் வர்ஷிப் ஆகிடும். நம்ம செய்கிற அந்த நோக்கம் முக்கியம். இன்னொரு பக்கம் நம்ம ஜென்யூனாக தெரிஞ்சுக்க வேண்டியது, கத்தோலிக்க திருச்சபையினுடைய படிப்பினைகள் எந்த அளவுக்கு தெளிவாக இருந்தாலும் கூட அதை சரியாக புரிஞ்சுக்காம, அதை தெரியாமல் இருக்கிற மக்கள் அறியாமையினால இன்னும் கூட ஒரு சில கத்தோலிக்கர்கள் சிலை வழிபாடாக இந்த உருவங்களை வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. மற்றபடி வரவங்க எல்லாருமே கேத்லிக்ஸ் தானும் நமக்கு தெரியாது. எத்தனையோ நான் கிறிஸ்டியன்ஸும் நம்முடைய ஆலயங்களுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி அறியாமையினால நம்ம மக்கள்கிட்ட சிலை வழிபாடுங்கிறது இருக்குது தான். மக்களுடைய அறியாமை போக மக்களுடைய அறியாமையையும் பலவீனத்தையும் பயன்படுத்தி கொண்டு திருச்சபையினுடைய தலைவர்கள் எத்தனையோ ஃபாதர்ஸும் சரி, இது நடக்குதுன்னு தெரிஞ்சு அதை கேள்வி கேட்காம சில பிஷப்ஸும் சரி, இதை விட்டு வச்சு உலகம் ஃபுல்லாக நம்முடைய திருச்சபையில் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு அங்கே சிலை வழிபாடாக தப்பாக இதை பிஸ்னஸ் ஆக்கி சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்கங்கிறதும் ஒரு உண்மைதான். இதை நம்ம ஒத்துக்க தான் வேணும். இப்போ உண்மையாவே எது சிலை வழிபாடு, நாம பண்ணிட்டு இருக்க ஐடல் வர்ஷிப் என்னென்ன, எதெல்லாம் நம்ம விட வேண்டிய ஐடல் வர்ஷிப், அதை பத்தி இறைவார்த்தை நமக்கு என்னெல்லாம் சொல்லுது, ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, ஐடாலிட்ரி பத்தி சர்ச்சோட டீச்சிங்ஸ் என்னென்ன, அதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயிலா இப்ப பார்ப்போம். நாம ஏற்கனவே பார்த்த கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் பேராகிராஃப் 2113 சிலை வழிபாடுங்கிறது என்ன, எதையெல்லாம் சிலை வழிபாடுன்னு திருச்சபை நமக்கு சொல்லுதுன்னு பார்ப்போம். ஐடாலட்ரி கன்சிஸ்ட் இன் டிவினைசிங் வாட் இஸ் நாட் காட், அதாவது கடவுள் அல்லாத ஒன்றை கடவுளாக பாவிப்பது சிலை வழிபாடு. அடுத்தது மேன் கமிட்ஸ் ஐடாலட்ரி வென், மனுஷன் எப்பெல்லாம் சிலை வழிபாடு பண்றான், தமிழையே சொல்றேன், கடவுளுக்குரிய மரியாதையையும் வணக்கத்தையும் வேறு எந்த படைப்புக்கும் செலுத்துவது சிலை வழிபாடு ஆகும். அதாவது நம்ம கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை, அந்த முக்கியத்துவத்தை வேற ஏதாவது படைப்புக்கோ இல்லை தெய்வத்துக்கோ பேய்க்கோ சாத்தானுக்கோ பவர், பதவி, அதிகாரம், பிளஷர், நம்முடைய இன்பங்கள், ரேஸ், நம்முடைய இனம், மொழி, ஸ்டேட்டு, ஜாதி, ஆன்சிஸ்டர்ஸ், நம்ம முன்னோர்கள், அவங்களோட வழிமரபுகள், இல்லை பணம், இந்த மாதிரி வேற எதுக்கு நாம கொடுக்குற ப்ரியாரிட்டியா இருந்தாலும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், அந்த முதலிடத்தை நம்ம வேற எதுக்கெல்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாமே சிலை வழிபாடு அப்படின்னு திருச்சபை நமக்கு கற்பிக்குது. எல்லாத்துக்கும் மேல நம்ம கொடுக்க வேண்டிய முதல் இடம், அந்த ப்ரியாரிட்டிங்கிறது ஆண்டவருக்கு மட்டும்தான். வேற எந்த படைப்புக்கோ இல்லை ஏதாவது பொருளுக்கோ உருவங்களுக்கோ மனிதர்களுக்கோ நம்ம கொடுக்குற அந்த முக்கியத்துவம் கடவுளை தாண்டி கடவுளுடைய இடத்த அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது, ஆண்டவரோட இடத்த அதை ஆக்குப்பை பண்ணும்போது நாம் அந்த இடத்துல சிலை வழிபாடு தான் செஞ்சுட்டு இருக்கோம். அது ஐடல் வர்ஷிப்னு திருச்சபை சொல்லுது. சரி, இந்த போதனை திருச்சபை எதன் அடிப்படையில் கொடுக்குது, அது சம்பந்தப்பட்ட இறைவார்த்தைகளை நாம் பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி 19:21 பார்க்குறோம். ஒரு பணக்கார இளைஞர் ஆண்டவர் கிட்ட வந்து நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது எல்லா கட்டளையுமே நான் கடைபிடிக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்றது, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். மற்ற கட்டளைகள் எல்லாம் கருத்தா கடைபிடிச்சிட்டு இருக்கிற அந்த இளைஞர் இந்த ஒரு வார்த்தையை கேட்டு ரொம்ப சோகமா போனதாக இறைவார்த்தை சொல்லுது. காரணம், அவர்கிட்ட ஏராளமான சொத்து இருந்துச்சாமா. இந்த சொத்துக்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல வந்து பொசஷன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதாவது அவர்கிட்ட இருந்த அந்த பணமோ பொருளோ கிடையாது, அவருக்குள்ள இருந்த அந்த பேராசை, விட்டு கொடுக்க முடியாத அந்த தன்மை, அதுதான் பொசஷனுங்கிறது. நம்மகிட்ட தேவைக்கு அதிகமா இருக்கு, நம்மளை விட தேவையில ஒருத்தர் பக்கத்துல இருக்காரு, நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நமக்கு அதை கொடுக்க முடியலங்கும் போது அது நமக்கு பொசஷன். இன்னொரு பரிமாணத்துல பார்த்தோம்னா கடவுள்கிட்ட நம்ம நெருங்கி போறதுக்கு அது ஒரு தடையா இருக்குது. இது தேவைக்கு அதிகமா இருக்கு, ஆனா அதை கொடுக்கறதுக்கான அந்த ஒரு விட்டு கொடுக்குற மனநிலை நமக்கு வரதில்லை. நம்ம கடவுளை நெருங்கி செல்றதுக்கு அந்த ஒரு பெர்ஃபெக்ஷனுங்கிற ஒரு நிலையை நம்ம அட்டைன் பண்றதுக்கு தடையா இருக்கும்போது இந்த ஒரு சொத்து, நம்மகிட்ட இருக்கிற இந்த உடைமைகள், ஆசை,
பேராசை, இது எல்லாமே பொசிஷன் ஆயிடுது. மத்தேயு 6:24, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வேற ஏதாவது உலக செல்வங்களுக்கோ உலக ஆசைகளுக்கோ உறவுகளுக்கோ உடைமைகளுக்கோ நாம கொடுக்கும்போது அது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு பேரியரா இருந்து அதுவும் சிலை வழிபாடாயிடுது. உலகத்துல பாருங்களேன், இப்ப யாரை கேட்டாலும் எனக்கு டைம் இல்லை, எல்லாருக்குமே ஒர்க் ஸ்ட்ரெஸ் தான். குழந்தைங்க கூட இந்த அகடமிக் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நிறைய படிக்கிறதுக்கு, டியூஷன் போகிறதுக்கு, கிளாஸஸ், கோச்சிங் இங்கங்கே போகிறதுக்குன்னு ஒர்க் லோடு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. யாரை கேட்டாலும் டைம் இல்லை. ஒர்க்குங்கிறது படிப்பும் நமக்கு தேவை தான், வேலை செய்யறதும் நமக்கு தேவை தான். அதுவும் இந்த குடும்பத்தில் பிரெட் வின்னராக இருக்கவங்க அவங்க உழைச்சி தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் போது அது அவங்களோட பொறுப்பு உணர்வு அவங்களுக்கு இருக்குது, அவங்க செஞ்சு தான் ஆகணும். அது தேவைக்கு அதிகமாக போகும்போது நான் இவ்வளோ வேலை செஞ்சு எனக்கு இவ்வளோ சம்பளம் வருது, என்னோட தேவைக்கு இது போதுங்கிறத தாண்டி நான் இன்னும் வேலை செஞ்சு நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும், இந்த பிள்ளையை விட நான் இன்னும் நல்லா படித்து வரணும், இவங்க கூட நான் போட்டி போட்டு அந்த ஒரு போட்டி மனப்பான்மையோட இன்னும் நான் அச்சீவ் பண்ணணுங்கிறது ஒரு மோகம் ஆகும்போது, நம்ம தேவைக்கு மேலே அது தேவையை மீறி போகும்போது அது ஒரு ஐடல் வர்ஷிப் ஆயிடுது. ஒர்க் இஸ் வர்ஷிப்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஒர்க்குமே கடவுள் நமக்கு கொடுக்குற கிஃப்ட் தான். எல்லா வேலையுமே நம்ம சின்சியராக ஃபெய்த்ஃபுல்லாக தான் செஞ்சாகணும். ஆனால் ஒர்க் எப்பயுமே வர்ஷிப் ஆகாது. வர்ஷிப் இஸ் ஆல்வேஸ் வர்ஷிப். இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டே வேலை செய்கிறோம், இல்லை ப்ரேயர் பண்ணிகிட்டே ட்ராவல் பண்ணுறோம், இதுவும் கடவுள் கண்டிப்பாக கேட்பாரு. அது நம்முடைய சூழ்நிலை. அது மூலமாகவும் நம்ம கடவுள்கிட்ட கனெக்ட் ஆகிருக்கோம். இப்போது நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கிறதுக்கும், இல்லை மெசேஜ் அனுப்புறதுக்கும், லெட்டரே எழுதிட்டு இருக்கிறதுக்கும், அவங்க நம்ம நேரில் பார்த்து அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறதுக்கு, நம்ம தாட்ஸ் ஷேர் பண்ணுறது, நம்ம ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் உறவு இன்னும் உறுதியாகும். இதே போல தான் நம்ம ப்ரேயருக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி நம்ம ஆண்டவரோட மனசு விட்டு பேசுகிறதுக்கும், அவர் நம்மக்கிட்ட பேசும்படி இறைவார்த்தையை வாசிக்கிறதுக்கும், இந்த பர்சனல் ப்ரேயருக்குன்னு நம்ம கொடுக்குற டைம், திருப்பலியாக இருக்கட்டும் இல்லை டிவைன் ஆஃபீஸ், இந்த மாதிரி நம்ம பர்சனல் ப்ரேயர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற டைமுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒர்க் எப்பயுமே வர்ஷிப் ஆகாது. ஆனாலும் இது எல்லாமே நம்ம கடவுள் கூட இணைந்து இருக்கும்படிக்கு நம்ம பாட்டு கேட்டுட்டு வேலை செய்கிறது, இல்லை ட்ராவல் பண்ணும்போது இறைவார்த்தையை கேட்டுட்டு வாசிச்சுட்டு போகிறது, அதெல்லாம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது தான். ஆண்டவருக்குன்னு நம்ம கொடுக்க வேண்டிய டைம் நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். நம்ம இறைவார்த்தையில் கூட பார்க்கறது போல, என்னை விட தன் தாயையோ தந்தையையோ சகோதரனையோ பிள்ளைகளையோ, லூக்கா நற்செய்தியாளர் மனைவியையோ கூட சேர்த்திருக்காரு. வாழ்க்கை துணையையோ என்னை விட அதிகமாக நேசிக்கும் போது என்ன பின்பற்ற முடியாதுன்னு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஆண்டவர் நம்ம அவர் கூடயே பேசிட்டே இருக்கணும், ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்க மாட்டாரு. நம்ம கிடைக்கிற டைம்ல நம்ம மற்றது கொடுக்குற எக்ஸ்ட்ரா டைமை நம்ம ஆண்டவர் கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்குன்னு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம மற்றதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும்போது, இப்போ தேவைக்கு நான் இந்தளவுக்கு வேலை பார்க்குறேன், எனக்கு அதுக்குரிய சம்பளம் எனக்கு கிடைச்சிருது, இது எனக்கு போதும்னு இருக்கிறத விட நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம தேவைக்கு அதிகமாக நம்ம ஆண்டவர் கொடுக்க வேண்டிய இடத்த நம்ம இன்னொன்றுக்கு கொடுக்கும்போது, அந்த ஒரு வெறியோடு நான் இன்னும் அச்சீவ் பண்ணுறேன், இன்னும் பேர் வாங்குறேன், இவங்களை விட நான் நல்லா ஒர்க் பண்ணி காட்டுறேன், அந்த ஒரு மனப்பான்மையோடு நம்ம பண்ணும்போது இது எல்லாமே ஐடல் வர்ஷிப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். ஈவன் ரிலிஜியஸ் கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது அதுதான். மிஷன்ஸ் நமக்கு அந்த அச்சீவ்மெண்ட் அது ஒரு ஸ்டேஜில் ஒரு மோகம் ஆகிடும். நல்ல பேர் கிடைக்கிறது, ஜனங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு, இல்லை பிஷப்ஸை ப்ளீஸ் பண்ணுறேன், இந்த ப்ரீஸ்ட்டை விட நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணி காட்டுறேன், என் மதர்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கி காட்டணும், ரெக்டர்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கணும், இவங்கள ப்ளீஸ் பண்ணணும், அவங்கள ப்ளீஸ் பண்ணணும், இல்லை ஜனங்க ப்ரீஸ்ட்டை ப்ளீஸ் பண்ணணும், என்னோட பாஸை ப்ளீஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம ஒரு முனைப்போட நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நம்ம இன்னொன்றுக்கு கொடுத்துறோம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் ஐடல் வர்ஷிப் இருக்குது, நாம் செஞ்சுட்டு இருக்க சிலை வழிபாடு என்னென்னங்கிறது, அந்த ஐடல்ல நம்ம வாழ்க்கையில் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஃபோனாக இருக்கலாம், ஓவராக ஃபோனில் பேசுறது, இல்லை நிறைய ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, கேம்ஸ் ஓவராக விளையாடுறது, டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, டிவி சீரியல்ஸ் அதிகமாக பார்க்குறது, மூவிஸ் அதிகமாக நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறது, இல்லை அம்மாங்க கூட நிறைய வீடை க்ளீன் பண்ணிகிட்டே தொடச்சி வச்சுக்கிறது. இது ரிலிஜியஸ்ட்டு நிறைய பேர்கிட்ட இருக்கும் தான் நேச்சுரலி. அநியாயத்துக்கு தேவைக்கு அதிகமாக தொடச்சி வைக்கிறது, அது ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டராக இருக்கலாம். மற்றபடி நான் செய்யணும், இந்த மாதிரி நான் நீட்டாக வச்சுக்கிறேன்னு காட்டணுங்கிறதுக்காக செய்கிறது, இல்லை பொதுவாக ஓவராக சாப்பிட்றது, எதுவானாலும் இருக்கலாம். தேவைக்கு அதிகமாக அது போகும்போது அது ஒரு ஐடல் ஆகிடுது நம்ம வாழ்க்கையில். அப்போ கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த அது எடுத்துக்குது.
அந்த டைமை நம்ம கொஞ்சம் விட்டு இந்த டைமை நம்ம கடவுளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கும் போது அது ஆண்டவருக்கு ஏற்புடையது. அது ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம கொண்டு வரும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எந்த ஐடல் இருக்குது, எது ஐடல் வர்ஷிப், நான் பண்ணிட்டு இருக்க சிலை வழிபாடு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ரீசெண்டாக நான் பார்த்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது. ஒரு மாஸ் நடந்துட்டுருக்கு. அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது அங்கே இருந்த ஒரு சாமியார் வெளியே போகிறாரு, புதுசாக ஒரு தம்பி பொறுப்பெடுத்துக்கிறாங்க. அது வரைக்கும் அந்த தம்பி, அந்த சின்ன ஃபாதரை பற்றி எனக்கு தெரிஞ்சது சாமியாராகி 1 வருஷம் தான் ஆகுது. அன்னைக்கு புதுசாக பொறுப்பெடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான் தெரியும். மாஸ் ஆரம்பிக்குது, மாஸ் நடந்துட்டு இருக்குது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் அந்த பாவ மன்னிப்பு வழிபாடு ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஜெபத்தை ஜனங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆல்டரில் நின்று பூசை வைக்கிற சாமியார்கிட்ட பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபாதர், புதுசாக வந்திருக்க அந்த சின்ன தம்பி, ஃபோனை அட்டன் பண்ணி பேசிட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் இருக்கும். இப்படி பேசிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஜனங்க எல்லாம் ஒருத்தர் அவங்க முகத்தை பார்த்துட்டு நிற்கிறாங்க. பூசையில் ஒரு ஃபாதர், அதுவும் சின்ன தம்பி, அந்த வயசில் ஒரு தம்பி இப்படி பண்ணும்போது, அப்போ ஒரு ப்ரீஸ்ட் ஆகிட்டு ஜனங்க கிட்ட சர்ச்சுக்கு ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, ப்ரேயர் பண்ணும்போது ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, எல்லாம் ஃபோனை சைலண்ட் பண்ணுங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அவ்வளோ அவசியமான ஃபோன் கால் அது. இல்லை கோமா பேஷண்ட் யாராவது பேசுகிறாங்கன்னா, இல்லை போப்பாண்டவர்கிட்டருந்து கால் வருது, அப்படி இருந்தால் கூட பூசையில் அது இம்பார்ட்டன்ட் கிடையாது எதுவுமே. ஒரு ப்ரீஸ்டாக ஜனங்க பண்ணுறதும் தப்பு தான். அது ஒரு ப்ரீஸ்டே பண்ணும்போது, அது ஒரு யங் ப்ரீஸ்ட், எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வருது? இதெல்லாம் நம்ம மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ எதாவது நோட்ஸ் எடுக்கிறதுக்காக ஃபோனை எடுத்துகிட்டு ஆல்டருக்கு போகிறோம், இல்லை ப்ரீச் பண்ணும்போது ஃபோன்ஸில் எதாவது நோட்ஸ் வச்சுக்கிறோம், டேப்லாம் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் டிஃப்ரெண்ட். மாஸில் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறது, சில மெசேஜஸ் செக் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இதை மக்களை இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க பாருங்களேன். அப்போ அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல், இவங்களுக்கு ரிலீஜியஸ் ஃபேவராக பேச முடியாமல், அகெயின்ஸ்டாகவும் பேச முடியாமல், அது மனசு கேட்கவே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நாம் அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். நம்ம ஒவ்வொருத்தருமே தூய வாழ்வுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். இல்லறமோ துறவரமோ ஆண்டவருக்கு உகந்த தூய வாழ்வு வாழ்றதுக்காக தான் நாம் ஒவ்வொருத்தருமே அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவரோட ஆசையும் ஏக்கமும் இதுதான். நான் தூயவன், நீங்களும் என்னை போல தூயவர் ஆகுங்கள். அதுதான் ஆண்டவரோட விருப்பமும் கூட. இப்போ இருக்க ப்ரெசன்ட் சினாரியோ இன் ஜென்ரல் எப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் ப்ரைட்னால துறவிகளுடைய தூய நிலையிலிருந்து ஒரு தொய்வு ஏற்பட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட விலகி இறங்கி வந்துட்டு இருக்கிறதும், மக்கள் ஸ்பிரிச்சுவல் கில்ட்டுங்கிற அந்த ஒரு விஷயத்தினால அது ஆண்டவர் மேலே இன்னும் அதிகமாக நான் ப்ரேயர் பண்ணணும், ஆண்டவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தேர்ஸ்டாக மாறி, அது ஒரு ஹியூமிலிட்டியாக மாறி ஆண்டவர்கிட்ட மக்கள் இன்னும் நெருங்கி போயிட்டு இருக்கோம். அவங்க தூய்மை நிலையில் அவங்க உயர்ந்துட்டு இருக்கிறதும் இப்போ இருக்க ப்ரெசன்ட் சினாரியோங்கிறத நாம் புரிஞ்சுக்க தான் வேணும். ஆக ஸ்பிரிச்சுவல் ப்ரைடுங்கிறது துறவிகள் ஆண்டவர்கிட்ட இருந்து கொஞ்சம் விலக்கி நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறதும், ஸ்பிரிச்சுவல் கில்ட்டுங்கிறது ஹியூமிலிட்டியாக மாறி மக்கள் ஆண்டவரை நெருங்கி போயிட்டு இருக்கிறதும் இப்போ நடந்துட்டு இருக்குது. இதுவும் நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஒரு விதத்தில் சந்தோஷப்பட்டாலும் துறவிகள் நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிக்க வேண்டியது அவசியம்தான். மத்தேயு 5:29-30 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். உங்கள் வலது கண் உங்களை பாவம் செய்ய வச்சா அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள், அதே போல் உங்கள் வலது கை உங்களை பாவம் செய்ய வச்சா அதை வெட்டி எறிந்து விடுங்கள். இதை நம்ம அப்படி லிட்டரலாக எடுத்துக்க முடியாது. அதாவது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில எது தடையாக இருக்கோ, அந்த ஐடல் வர்ஷிப் நம்ம எது பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஐடலுங்கிறது என்ன, நம்ம ஆண்டவர் அடையிறதுக்கு எது தடையாக இருக்குது, அதை நாம் தூக்கி எறிஞ்சாகணும் அப்படிங்கிறது ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிறாரு. நாம் எதை தூக்கி எறியணுங்கிறத நாம் முடிவு பண்ணுவோம். இந்த ரைட் ஹேண்டுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மாஸில் தான் ஒரு ஃபாதர் கடைசியில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லும் போது சொல்கிறாரு, எனக்கு இந்த பர்சன் எனக்கு நிறைய இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவர் தான் என்னோட ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்னா, ஒரு பூசை நடந்துட்டுருக்கு. ஒரு ப்ரீஸ்ட், நீங்கள் ஆண்டவருக்கு எல்லா வகையும் நம்ம கொடுக்க வேண்டியது. கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு, நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கவங்கள நம்ம பாராட்டி தான் ஆகணும். பப்ளிக்கில் அவங்களுக்கு ஒரு நல்ல அஃபர்மேஷன் கொடுத்து தான் ஆகணும். தே டிசர்வ் தட் ரெஸ்பெக்ட் அண்ட் அஃபர்மேஷன். ஆனால் ஒரு ப்ரீஸ்டாக இருந்துட்டு பூசை நடக்கிற நேரத்தில், ஐ கெஸ் இட் வாஸ் அன் ஈஸ்டர் விஜில் மேஸ், அந்த இடத்துல ஒரு ப்ரீஸ்ட் ஒருத்தர் ரைட் ஹேண்டுன்னு சொல்லும்போது அதில் மகிமை ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். ஏன் ஆண்டவர் உங்கள் கையை ஊனமாக படைச்சிட்டாரு? இட் இஸ் இன்அப்ராப்ரியேட். இதெல்லாம் சிலது கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். இதுக்குரிய ஞானமும் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் ஆகணும். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச்சில் டெய்லி பூசை நடக்கிற இடம் இது. அங்கே இருக்க பாரிஷ் ப்ரீஸ்ட்டு குடிச்சிட்டு வச்சுட்டு போன காஃபி கப். என்ன சினாரியோனா, டெய்லி இவரை தேடி அந்த அம்மா இவர் இருக்கிற இடத்துக்கு பல படியேறி கேம்பஸை சுற்றி தேடி அலைஞ்சு கையில் காஃபி கொடுத்துட்டு போகணும்.
சில நேரங்கள் அந்த அம்மா அவங்க அன்புனால சில நேரம் காஃபி ஆறிடுச்சு, தேடி தேடி காஃபி ஆறிடுச்சுன்னு திருப்பி போய் அதை சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அது வந்து அவங்களோட அன்பு. ஃபாதர் வந்து அதை குடிச்சிட்டு அங்கே வச்சுட்டாரு. ஒருவேளை திடீர்னு குடிச்ச நேரத்துக்கு யாராவது ஒருத்தர் வேலைன்னு ஏதாவது கூப்பிட்டுருக்கலாம், யாராவது வந்து பேசியிருக்கலாம், மறந்து அங்கே வச்சுருக்கலாம். 3 நாளாக அந்த காஃபி கப் அங்கே தான் இருந்தது, பூசையும் அங்கே தான் நடந்துட்டு இருந்தது. அங்கே வேலை செய்கிற ஜனங்களும் சரி, மக்களும் சரி, அங்கே இருக்க கேட்டகிஸ்டும் சரி, யாருமே அதை கண்டுக்க கிடையாது. அது அங்கேயே அதே இடத்துல தான் இருந்தது, சர்ச்சுக்குள்ளே. காலையில் வந்து மாஸ் வைக்கிறப்ப எப்படின்னா, அந்த வாரத்தில் மற்ற எல்லா நாட்களுமே அசிஸ்டன்ட் பேரிஷ் ப்ரீஸ்ட் தான் மாஸ் வைப்பாங்க. வாரத்தில் ஒரு 3-4 நாள் அந்த பேரிஷ் ப்ரீஸ்ட் வந்து ஒன்று ரெஸ்ட் எடுத்துப்பாங்க, இல்லைனா அங்கே ப்ரைவேட் மாஸ் வச்சுப்பாங்க, ஏதாவது பேரிஷ் ஒர்க் ஏதாவது பண்ணுவாங்க, இல்லைனா மாஸ் நடந்துட்டு இருக்கும்போது வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நாட்களில் கூட அந்த ஒர்க் பண்ணுற அந்த அம்மா இவங்க ரூமை தேடி போய் கதவை தட்டி சுட சுட அவங்க கையில் காஃபி கொடுக்கணும். என்னன்னா அந்த அவரோட ரூமுக்கும் ரெஃபெக்டரிக்கும் ஒரு 4-5 ஸ்டெப் எடுத்து வச்சா அப்படியே ரூமுக்கு எதிரிலேயே ரெஃபெக்டரி. ஆனாலும் இவங்க எந்திரிச்சு போய் அந்த இடத்துல காஃபி ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சா கூட முடிஞ்சது. அதுதான் வந்து ரிலிஜியஸ் செட்டப். எல்லா கம்யூனிட்டிஸ்லேயும் சரி, ரிலிஜியஸ் காங்கிரிகேஷன்ஸில், செமினரிஸில் எல்லா இடத்துலையும் அப்படி தான். காஃபீஸ் வந்து அந்த டைமில் ஒரு 7 மணி அப்படின்னா எல்லாருக்கும் ரெடி பண்ணி ஃப்ளாஸ்க்லேயோ இல்லை அந்த ஒரு ஜக்கு ஃபில்டரில் அந்த மாதிரி டேப்போடு வச்சு ஊற்றி வச்சுருவாங்க. போய் எல்லாருமே எடுத்து குடிச்சிட்டு வருவாங்க. இதுதான் அந்த ரியல் சினாரியோ. அவங்க அந்த நேரத்துக்கு மற்ற வேலையை அந்த அம்மா பார்க்கலாம் இல்லையா? அந்த அளவுக்கு உங்களுக்கு தேடி வந்து டெய்லி உங்களுக்கு காஃபி கொடுக்கறது, உடம்பு சரியில்லாதப்ப இல்லை வயசான ஃபாதர்ஸ்னால் பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு முதலாளித்துவமாக தெரியலையா இது? பணிவாழ்வு தானே. ப்ரீஸ்ட்ஹுட் இஸ் நாட் எ ஜாப், ப்ரீஸ்ட்ஹுட் இஸ் சர்வன்ட்ஹுட், ரைட்? அப்போ இந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரி தேவையா? மாஸ் நடக்கிறப்ப ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாருக்குமே ரெஸ்ட் வேண்டியது கண்டிப்பாக அவசியம்தான். இல்லை நிறைய மக்களுக்காக ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுறீங்க, அப்போ வாரத்துக்கு ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அதுவும் ஓகே தான். வாரத்துக்கு ஒரு 4 நாள் ஒன்று ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. இல்லை நீங்களே தனியாக ப்ரைவேட் மாஸ் வச்சுப்பீங்க, இல்லை கீழே வாக்கிங் போக வேண்டி இருக்கும், கீழேயோ மேலேயோ வாக்கிங் போக வேண்டி இருக்கும். பூசை நடக்கிற நேரத்தில் உள்ளே உட்காந்து சர்ச்சோட வேலைங்களை பார்க்க முடியும். அப்போ வந்துட்டு மாஸ் வைக்க வர்றதுக்கு ஜனங்களுக்காக காலையில் வந்து பூசை வைக்க வர்றதுங்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? ஏதாவது சில நாட்கள் தான் வெளியே எங்கேயாவது மாஸ் வைக்க போகிறீங்களா, வெளியே ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், வாரத்துக்கு ஒரு 3-4 நாள் வந்து மாஸ் வைக்காமல் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இருக்க அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்குறேன். ரிலீஜியஸ் காங்கிரிகேஷன்ஸில் கம்யூனிட்டிஸாக இருக்கிற இடங்களில் இந்த கம்யூனிட்டி மாஸுங்கிறது ஒன்று நடக்கும். டெய்லி எல்லா ப்ரீஸ்ட்டுமே அந்த டைமுக்கு எல்லோரும் சேர்ந்து வருவாங்க தான். என்னைக்காவது ஒரு நாள் தான் அவங்கவுங்க தனியாக ப்ரைவேட் மாஸ் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு வேறு ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் வெளியே போக வேண்டி இருக்கப்போ ஸ்கிப் பண்ணுறது என்னைக்காவது ஒரு நாள் தான் இருக்கும். மற்றபடி அந்த கம்யூனிட்டி மாஸுங்கிறது எல்லாருக்குமே ஒவ்வொரு ரிலீஜியஸ் காங்கிரிகேஷன்லேயும் கம்யூனிட்டிஸ்லேயும் இருக்கிறது தான். அப்படி தான் செமினரிலேருந்தும் ட்ரெயின் பண்ணி கொண்டு வருவாங்க. பேரிஷ் ப்ரீஸ்ட் ஆனதும் அந்த ஒரு மாதிரி வந்துடுதோ, பெரிய க்ரௌடு இருக்கப்போ இல்லை சண்டே மாஸ் இருக்கும்போது, முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேஸில் நல்ல க்ரௌடு இருக்கும்போது தான் வர தோணுதோ? உங்கள் கன்வீனியன்ஸ்க்காக தானே இருக்கிற இடத்துலையே சர்ச்லேயே ரெசிடென்ஸ் கொடுத்து அங்கேயே தங்க வச்சுருக்கிறது. ஒரு சிலருக்கு அப்போ பூசைக்கு எந்திரிச்சு வர கூட கஷ்டமாக இருக்குதோ, மற்ற வேலைகள் அதை விட இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஐடல் வர்ஷிப்பாக தோணும் இல்லையா? இன்னொரு பக்கம் என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த சின்ன தம்பி, அந்த யங் ப்ரீஸ்ட் பொறுப்பெடுத்து அன்னைக்கே மாஸில் ஃபோன் அட்டென்ட் பண்ணி பேசினாருன்ட்டு. அந்த தம்பி வந்து அந்த ஃபாதர் சர்ச்சில் வேலை செய்கிற ஒரு வயசானவர். அவர் வந்து சாப்பிட்றதுக்கு மேலே படியேறி ஃபாதர்ஸோட ரெஃபெக்ட் அவங்க சாப்பிட்ற இடத்துக்கு போய் அவருக்குன்னு டிஃபன் பாக்ஸ் இருக்கும். இவங்க சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் போய் அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவார். அதுதான் வழக்கம். ஒரு நாள் அந்த வயசானவர் போய் டிஃபன் பாக்ஸ் எடுக்க போனப்போ அந்த தாத்தாட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் மேலெலாம் இனி வர தேவையில்லைங்க, வரதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, கீழே டிஃபன் பாக்ஸ் வைக்கிறோம், கீழே இருந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடுங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் வரைக்கும் அந்த வயசானவருக்கு கீழே டிஃபன் பாக்ஸ் தரையில் சாப்பாடு வச்சுருவாங்க. இப்போ அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவார் போய். அவர் என்கிட்ட ரொம்ப மனசு வந்து ஒரு 1/2 மணி நேரம் நான் கிளம்புறப்ப பிடிச்சிச்சு, உங்களுக்கு நிறைய வேலை இருக்குமா, நான் ஆனால் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவ்வளோ புலம்புனாரு. அவங்க ஃபேமிலியில் இருக்க அத்தனை ஃபோட்டோஸ் காமிச்சார். இதெல்லாம் என் அண்ணன் பையன், அண்ணன் பொண்ணு, எங்கள் குடும்பத்தில் இத்தனை ஃபாதர்ஸ் இருக்காங்க, இத்தனை சிஸ்டர்ஸ் இருக்காங்க, எனக்காம தகுதி இல்லை அங்கே போய் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அப்படின்னு. ரீசன் என்னன்ட்டு மற்றவங்ககிட்ட விசாரித்தா, இவங்க சாப்பிடும்போது அந்த வயசானவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரோ, அது இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஒவ்வொருத்தரோட நேச்சர் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு ப்ரீஸ்ட்டு இங்கே மேலே வர்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறதுக்கு மாஸில் ஃபோன் அட்டென்ட் பண்ணி பேசினா அந்த சின்ன வயசில் இருக்க அந்த ஃபாதருக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது? ஒரு ஃபாதரோட வாயிலேருந்து இந்த வார்த்தை வரலாமா? என்ன நடந்துட்டுருக்கு ப்ரீஸ்ட்ஹுட்டில்? என்ன கற்றுக் கொடுத்து நீங்கள் அவங்கள அனாயிண்ட் பண்ணி ப்ரீஸ்ட் ஆக்குறீங்க?
அந்த அனாயிண்டிங் செரிமனியில் என்ன நடக்குது, என்னதான் சொல்லி நீங்கள் ட்ரெயின் பண்ணி செமினரியில் கொண்டு வரீங்கங்கிறது புரியல. இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. எதுலேருந்து இந்த ப்ரைடு வருதுன்னு தெரியறதில்ல. ஒரு ஆர்டினேஷன் ஆகிட்டு டக்குன்னு இந்த ஒரு நான் ப்ரீஸ்ட்டு நான் தான் அப்படிங்கிறது ப்ரீஸ்ட்டுக்கும் சிஸ்டர்ஸுக்கும் அந்த ஒரு ப்ரைடு வர்றது நம்மளை விட்டு போகணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கடவுள், இனி நான் தான் எல்லான்ற அந்த ஒரு அதிகார வர்க்கத்தோடு செயல்படுறது இது நம்மளை விட்டு போகணும். கொஞ்சம் இந்த ப்ரைடுங்கிறது மாறணும். குருத்துவம் புனிதமானது. இந்த குருத்துவத்தின் பேரில் உங்களை ஒரு சிலர்கிட்ட தலைவிரிச்சு ஆடுற இந்த ஆணவம், அதிகாரம், பதவி திமிரு, முதலாளித்துவம், இது எல்லாமே ஐடல் வர்ஷிப். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த, கடவுளோட இடத்த நீங்க எடுத்துக்கிறீங்க. priesthood is not a job, priesthood is servanthood. ஆண்டவருக்கும் மக்களுக்கும் பணி செய்யறதுக்காக தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையுமே அழைச்சிருக்காரு. புனித யோசேப்பு பத்தி பைபிள் நமக்கு கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன், அவர் ஒரு நீதிமான், he was a just man. டிஸ்கிரைப் செயின்ட் ஜோசப்னா he was a just man. நம்மள எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? ஒரு ஃபாதரையோ ஒரு சிஸ்டரையோ இல்லை ஆண்டவர் பணி செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இறை மக்கள் யாரையாவது பார்த்து அவங்க ஒரு நீதிமான், இவர் ஒரு நீதிமான், he is a just man அப்படின்னு யாரை நம்மளால சொல்ல முடியும்? போன சண்டே மேஸோட செகண்ட் ரீடிங் இந்த மாதிரி முடிஞ்சது. எபேசியர் 4:24, கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள், அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். நம்ம கிட்ட இருக்க ஆண்டவரோட இயல்போட மேனிஃபெஸ்டேஷன், அதோட வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா உண்மையான நீதியும் தூய்மையும் தெரியும். எந்த அளவுக்குனால நல்லா பேசலாம், சிரிச்சு பேசலாம், நல்லா மக்கள்கிட்ட பழகலாம், பயங்கரமா பிரசங்கம் வைக்கலாம், டாக்ஸ் எல்லாம் பயங்கரமா கொடுக்கலாம், அழகா பாடலாம், ஆடலாம், ஓடி ஓடி ஆண்டவருக்கு இந்த பணி அந்த பணின்னு செய்யலாம், நிறைய புக்ஸா எழுதி தள்ளலாம், நிறைய படிச்சு பெரிய பெரிய பட்டங்கள் வாங்கலாம். எது பண்ணாலும் அவங்க கிட்ட ஆண்டவருக்குன்னு உண்மையா இருக்கோமா, இல்லை இந்த நீதிங்கிற விஷயம், இந்த ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸுங்கிற விஷயம் இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் உண்மையாவே ஆண்டவருக்கு மனசார பணி செய்கிறோமா இல்லையாங்கிறத காட்டும். பிரியமானவர்களே, துறவிகள் மட்டும்னு கிடையாது, மக்கள் ஆண்டவருக்கு பணி செய்யறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கவங்கள கோயில்ல வேலை செய்யறவங்களோட ஆட்டிடியூட்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது. உங்களை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இருக்கிற பேரிஷஸில் இருக்க பேரிஷ் ஆஃபீஸில் அந்த பங்கு அலுவலகத்துக்கு நீங்கள் போகிறப்ப உங்களில் எத்தனை பேர்னாலும் அங்கே போய் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக போய் ஏதாவது பேச முடியுது, இல்லை கேட்க முடியுது. ஒரு சிலரோட ஆட்டிடியூட்ஸ் ஏதோ அவங்க தான் அந்த கோயிலையே கட்டி வச்சு ஆளுற மாதிரி நடந்துக்குவாங்க. எங்கேருந்து வருது அவங்ககிட்ட இந்த ஒரு அதிகார வர்க்கத்துக்குரிய ஒரு அதிகாரமும் ஆணவமும்? ஒரு சில இடங்களில் தட்டி கேட்குறவங்கள ஃபோன் பண்ணி மிரட்டுறது, வாட்ச்மேனிச்சு மிரட்டுறது, இந்த மாதிரி ரவுடிசம் கூட நடந்துட்டு தான் இருக்குது. சில ஆலயங்கள் கூட ஆளாளுக்கு ஆண்டுட்டு வர அராஜக பூமியாக தான் ஆயிட்டு வருது. அக்கௌண்டன்ட் ஏதோ அம்பானி மாதிரியும், கேட்டகிஸ்ட் ஏதோ கலெக்டர் மாதிரியும் தான் நடந்துக்கிறாங்க. அந்தளவுக்கு ப்ரௌட் ஆட்டிடியூட்ஸ் அங்கே வேலை செய்கிறவங்கள்ட்டையும் கோயில்களில் இருந்துட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கேட்டகிஸ்ட், அவருக்கு முன்னாடி அந்த கோயில் கட்டி உருவாகிற வரைக்கும் பல வருஷம் கேட்டகிஸ்டாக இருந்த ஒரு வயசானவர் வந்து பூசைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவரோட பர்த்டே, இன்னைக்கு என் பர்த்டே ஃபாதர்னு சொல்லி அந்த பர்த்டே கருத்தை எழுதி கொடுத்துருக்காங்க ஃபாதர்கிட்ட. அது என்ன இந்த கேட்டகிஸ்டுக்கு அதில் பொறாமல் என்ன வருத்தமோ தெரியல. அந்த வந்துச்சு அதெல்லாம் வேணாம் ஃபாதர், இதெல்லாம் சொல்ல வேணாம் ஃபாதர் அப்படின்னு அந்த எழுதுனதை வாங்கி அடிச்சோ அது ஏதோ பண்ணியிருக்காங்க. கடைசியில் அந்த பூசையில் சொல்லப்பட்ட அந்த பர்த்டேக்காக ப்ரேயர் ரெக்வஸ்டே அந்த மாஸ் இன்டென்ஷனே வரலை. ஃபாதர் ரொம்ப அருமையான ஃபாதர் தான். ஒருவேளை அந்த டென்ஷனில் இல்லை ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம், எழுதி கொடுக்காம எப்படி அந்த ஃபாதர்னால சொல்ல முடியும்? இதுவும் சில கேட்டகிஸ்ட் பண்ணுற அதிகார துஷ்பிரயோகம் தான். உங்களோட கடமையிலேருந்து நீங்கள் தவறுற பாவம், உங்களோட கடமையை நீங்கள் தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. இதுவும் கடவுளுக்கு எதிராக, கடவுளுக்கு விரோதமாக நீங்கள் செய்ய வேண்டிய கடமையிலேருந்து தவறி ஆண்டவருக்கு விரோதமாக உங்களோட பதவியை நீங்கள் மேலே வச்சு பண்ணுற சிலை வழிபாடு, இதுவும் ஐடல் வர்ஷிப் தான். இன்னொரு அருவருப்பான இன்சிடெண்ட், என் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க திடீர்னு நாங்கள் சர்ச் ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு புது சபை அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. பெரியவங்க 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆனவங்க, அவ்வளோ பெரியவங்க. தெரிஞ்சவங்களெல்லாம் கூப்பிட்டு எங்கள் சபைக்கு வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருந்துட்டு ஒரு வயசான பாட்டி தாத்தா, அவங்க நான் கிறிஸ்டியன்ஸு, வயசான பாட்டி தாத்தா ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்கிறனால திருப்பி கூப்பிட்டே இருக்காங்க. அப்படின்னு அந்த நச்சு தாங்காமல் சரி ஒரு தடவை போயிட்டு வந்துடுவோன்னு அந்த பாட்டி தாத்தா போயிருக்காங்க. பார்த்தா அந்த திருவிருந்துன்னு சொல்லிட்டு ஒரே சாலிஸில் அந்த கிண்ணம் இருக்கு இல்லையா, அந்த கிண்ணத்தில் எல்லாருக்கும் லைனாக அப்படியே பாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அதை குடிச்சிட்டு அப்படியே அந்த சாலிஸை பாஸ் பண்ணிகிட்டே வராங்களாம். இந்த பாட்டி தாத்தா 2 பேருக்கும் அப்படியே அருவருப்பாயிட்டு எப்படி இது எல்லாரும் ஒரே கிண்ணத்தில் வாய் வச்சு குடிச்சிட்டு வராங்கன்னு
இவங்க கிட்ட வரும்போது எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படா வெளியே வருவோன்ட்டு பார்த்துட்டு இருந்து வெளியே வந்துட்டாங்க. அந்த பாட்டி தாத்தா வந்து என்னோட அப்பா கிட்ட அவ்வளோ புலம்பி இருந்திருக்காங்க. என்னப்பா இந்த சர்ச் நடத்துகிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரே குப்பியில் எல்லாரும் ஆளாளு குடிச்சிட்டு வராங்க, அது வந்து ஆளாளு குடிங்கன்ட்டு எங்கள்கிட்டையும் குடிங்கன்னு கொடுக்குறாங்க. எனக்கு கொமட்டிட்டு வந்துருச்சு, ரொம்ப வரவேற்பாக இருந்துச்சு, என்ன கருமம்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி நான் அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு அவர் புலம்புனாரு. 2 பேருமே படித்தவங்க, கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆனவங்க. இந்த ஒரு பேசிக் ஹைஜீன் எந்த ஒரு உலகத்தில் இருக்கும், எந்த காலத்தில் இருக்காங்க, எப்படி இந்த அளவுக்கெல்லாம் பண்ண முடியுது? அதுக்கு தான் ஒரு சர்ச் ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இருக்கணுங்கிறது. இங்கே கேத்தலிக் சர்ச்சில் ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இருக்குது. இப்படி தான் இருக்கணும், எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி அமைக்கணும் அப்படின்னு ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் அமைச்சிருக்காங்க. ஏதாவது தப்பாக இருக்கும்போது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணும்போது கேள்வி கேட்பாங்க. இங்கே எல்லாரும் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இன்னொரு ஒரு மோசமானது என்ன இன்சிடெண்ட்னா, இப்போ ரீசெண்டாக நடந்தது தான். எங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அம்மா அப்பா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. ஒரு தம்பி, அவன் நல்லா படித்து இன்ஜினியரிங் முடித்த பையன், நல்லா படிச்சுன்னா இன்ஜினியரிங் முடித்த பையன். அவனுக்கு என்ன கஷ்டப்பட்டு இந்த அரியர்ஸ் எல்லாம் பேப்பர்ஸ் கிளியர் பண்ண முடியல, கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கான். இந்த குழந்தை படிக்கும்போது இருந்தே அவங்க இருந்த அந்த சர்ச் பாஸ்டரு இந்த தம்பி என்ன பண்ணோன்னா அவருக்கு கை கால் அமுத்தி விடுறது, தைலம் தேய்ச்சி விடுறது, இந்த மாதிரி அவருக்கு எடுப்படி வேலை செய்யறதுக்காக அந்த பையனை வச்சுட்டு இருந்திருக்காரு சர்ச்சில். ஏதாவது திங்ஸ் போய் வாங்கிட்டு வர சொல்கிறது, வண்டியை துடைக்கிறது, இதெல்லாம் பண்ண வச்சுட்டு அந்த பையன் இப்போ எப்போ பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவான்? இவங்க நல்ல பேரண்டாக இருந்தால் இவங்க பசங்க எப்படி வளர்த்தாங்களோ அந்த ஒரு பேரண்ட்ஹுட்டுங்கிற பொறுப்பை ஒரு பாஸ்டராக எடுத்துட்டு அவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கணும், அந்த குழந்தைய நீ அந்த பேப்பர்ஸ் கிளியர் பண்ணு, நல்ல வேலைக்கு போகணும். அதை விட்டுட்டு அந்த குழந்தைய பிடிச்சி கை காலை பிடிச்சி விடு, தைலம் தேய்ச்சி விடுன்ட்டு இந்த மாதிரி வேலைக்கு வச்சுட்டு கடைசியில் அவன் லைஃபே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கிற நிலையில் இந்த குழந்தை ஒரு ஸ்டேஜில் முடிச்சுக்கிட்டான். அது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரு கிரேஸ். ஏதோ ஒரு ஸ்டேஜில் இவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இவன் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு ரியலைஸ் பண்ணி போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்கான். வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த. இந்த பையன் வந்து ஏதோ பெரிய பண்ணக்கூடாத பெரிய பாவத்தை பண்ணிட்ட மாதிரி அந்த சர்ச்சில் எல்லாரும் முன்னாடியுமே இந்த குழந்தைய மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க. நான் இந்த மாதிரி இங்கே பாஸ்டர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு இப்படி நான் போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க. ஒரு வாலிப பையன் அவன் லைஃப்பை சூஸ் பண்ணுற உரிமை அவனுக்கு இருக்குது. அவங்க பொறுப்போடு இவனை நல்லா செட்டில் பண்ணியிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு இவனுக்குரிய ரைட் அது அவன் செஞ்சதுதான் பெரிய தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்சதான் இது எவ்வளோ பெரிய ஹியூமிலியேஷன் அவனுக்கு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அதுக்குள்ளே கூட கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். நான் ஒருவேளை அந்த இடத்துல இருந்திருந்தா உடனே போயிட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க அப்படின்னு நீ வாழா தம்பி நான் கூப்பிட்டுட்டு வந்திருப்பேன். அந்த அவனுக்குன்னு ஒரு சுய கௌரவம் இருக்கு இல்லையா? அந்த குழந்தை அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? அந்த பாஸ்டருக்கு பிடிச்சி இந்த கை கால் பிடிச்சி விடுறது, தைலம் தேய்ச்சி விடுறது, இதுக்கெல்லாம் அந்த குழந்தைய வச்சுட்டு அவன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு அவன் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்து செட்டில் ஆகணும்னு அவன் இப்போ வெளியே போய் செட்டில் ஆகிற அளவுக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான். அந்த செட்டில் ஆகிற வயசு தான் அது. ஒன்றும் 10 பருவம் இல்லையே, அவன் இஸ் நாட் அ டீனேஜர். எதுக்கு இப்படியெல்லாம் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கீங்க? இதில் வேறு இந்த பேரண்ட்ஸ் வந்து பெருமையாக என்னோட அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எங்கள் சர்ச்சுக்கு வந்து எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டான்னு. என்ன பேரண்ட்ஸ், எப்படி உங்களால் முடியுது? உங்கள் குழந்தை தானே அது. பாஸ்டர்னா சர்ச்னா எல்லாமே அப்படி விட்டு கொடுத்துருவீங்களா உங்கள் பிள்ளைங்கள? இதுதான் அந்த சிஸ்டம்ங்கிறது ப்ராப்பராக இருக்கும். ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு சர்ச் ஆரம்பிச்சுட்டு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது தான். இங்கேயும் எத்தனையோ விஷயங்கள் இஷ்டத்துக்கு நடந்துட்டு தான் இருக்குது கேத்தலிக் சர்ச்சில். ஃபேஸ்புக்கில் ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போகிறவங்கள பிரைஸ் தி லார்ட் இல்லை இயேசுவின் ரத்தம் ஜெயம் இந்த மாதிரி சொல்ல விட மாட்டாங்களாம். அந்த குரூப்பில் இருக்கவங்க மிரட்டுவாங்களாம், மரியே வாழ்க சொல்லுங்கள், மரியே வாழ்க சொல்லுங்கன்ட்டு. ஏன் பிரைஸ் தி லார்ட் இயேசுக்கே, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுக்கே புகழ் இதுவும் சொல்லட்டும், மரியே வாழ்கவும் சொல்லட்டுமே, ஏன் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணுறீங்க? சில சபைகளில் வேற நான் கேத்தலிக் சபைகளில் ஏழைங்க அந்த மாதிரி இருக்கவங்கள கஷ்டப்படுறவங்கள கூப்பிட்டு 1000 ரூபாய் அந்த மாதிரி காசு கொடுத்து கன்வெர்ட் பண்ணுறது, இதெல்லாம் வேற பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சில் யாசகம் வாங்கிட்டு இருந்தவங்க ஒருத்தங்க, அவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஒரு வயசான பாட்டி தாத்தா, அவங்க என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன்னு அடிக்கடி எங்களுக்கு பார்க்கும்போதெல்லாம் காசு கொடுப்பாருமா, திடீர்னு பார்த்தா ஒரு 1000 ரூபாய் கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டு
நீங்கள் மதம் மாறிக்கோங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு வருத்தப்படுறாங்க. ஒரு வயசான பாட்டி தாத்தா யாசகம் வாங்கிட்டு இருக்கவங்க. என்ன நடந்துட்டு இருக்குது சபைங்களில்? இன்னொரு பக்கம் என்னன்னா, யூடியூப்ல தான் ரீசெண்டாக ஒரு அப்பா கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் நான் கேத்தலிக் தான். நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு. கேத்தலிக் சர்ச்சில் சில நான் கேத்தலிக்ஸை பிடிச்சி வச்சுட்டு மாதாவை வணங்குன்னு மிரட்டி அவங்க பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால மாதாவோட உருவத்திலேயே ஒரு ட்ரம் ஏதோ செஞ்சு வச்சு அதுக்குள்ளே அவங்கள போட்டு வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஏதோ பெரிய கமெண்ட்டாக அவர் நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தார். இது நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது கிடையாது. எந்த அளவுக்கு இது உண்மைன்னு எனக்கு தெரியல. எந்த ஊரில் நடந்தது அந்த ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் கிடையாது. ஆனால் இப்படியும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இங்கேயும் எத்தனையோ கோமாளித்தனங்கள் நடந்துட்டு தான் இருக்குது, அங்கேயும் எத்தனையோ கோமாளித்தனங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி வந்த வீடியோ, இந்த விளக்கமாறு அபிஷேகம், எச்சில் அபிஷேகம், பெண்ணு வச்ச அபிஷேகம்னு, அதுவும் நீயா நானாங்கிற அந்த ஒரு பெரிய டாக் ஷோ, அந்த ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்துட்டு ஒருத்தர் நான் இந்த பெண்ணு கொடுத்தனா உங்களுக்கு அப்படியே அபிஷேகம் போய் சேர்ந்துடும் வச்சு அப்படியே மோசமாக டீஸ் பண்ணி தள்ளியிருக்காங்க ட்ரோல்ஸ் போட்டு. சில சபைகளுக்கெல்லாம் வெளியிருந்து யாரும் கேட்க தேவையில்லை, பப்ளிக்கே அதை ஒரு இஷ்யூவாக எடுத்து இல்லை எப்படியாவது கலாய்ச்சி தரணுன்ட்டு இஷ்டத்துக்கு ட்ரோல்ஸ் போட்டு மீடியாவும் யூடியூப் சேனல்ஸும் பண்ணி விட்டுறாங்க. எதுக்கு? மொத்தமாக கிறிஸ்டியன்ஸோட பேர் தான் அசிங்கமாகுது. எல்லா ஜனங்களுக்கும் முழுசாக தெரியாது இவங்க கிறிஸ்டியன்னா கேத்தலிக் நான் கேத்தலிக் இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம். எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி குளறுபடிகள் நடந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப மோசமான இந்த ஸ்டூபிடிட்டிஸ் எல்லாம் எத்தனையோ இடங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே நான் இருக்கேன்னா ஒரு கேத்தலிக்காக நான் இந்த ஃபெய்த்தில் இருக்கிறனால இந்த உரிமையோட என்னோட அழைப்பின் பேரில் ஒரு துறவர சகோதரியாக நான் கேட்குறேன். அந்த ரைட் எனக்கு இருக்கனால நான் இங்கே இருக்க விஷயங்களை கேட்டுட்ருக்கேன். அங்கே இருக்கவங்க மற்ற இடங்கள் இருக்கிற விஷயங்களை மற்ற சர்ச்சஸ், வேறு நான் கேத்தலிக் சர்ச்சஸாக இருக்கட்டும், வேறு நான் கிறிஸ்டியன் ஏதாவது ரிலிஜியன்ஸாக இருக்கட்டும், உங்கள் இடங்கள் இருக்கிற தவறுகளை தட்டி கேட்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக தவறுகள் குறையும். கண்டிப்பாக நம்ம கேட்க ஆரம்பிக்கும் போது ஏதாவது நமக்கு நெருக்கடி கொடுப்பாங்க, ப்ரெஷர் வரும், செய்ய விடாமல் பண்ணுவாங்க, நம்மளை தட்டி கழிப்பாங்க. ஆண்டவரை பண்ண மாதிரி கடைசியில் ஆண்டவரை சிலுவையில் அரைச்சி கொண்டுட்டாங்க ஆண்டவரையே. ஏற்கனவே சொன்னது போல் அந்த கல்வரின் குகையாக தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயும் ஆலயங்கள் இருந்தது, நியூ டெஸ்டமெண்ட்லேயும் இருந்துச்சு. இன்னுமே அப்படி தான் இருந்துட்டு இருக்குது ஆலயங்கள் எல்லாம். எல்லா விஷயத்தையும் நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் நம்ம செய்கிற விஷயம் யார்கிட்டயாச்சும் போய் ஒரு நல்ல விதையாக விழும். நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோவில் சொன்ன இந்த இமானுவேல் தம்பி அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, நான் வேறு சபையில் இருந்தேன், கடைசியில் கேத்தலிக் சர்ச் தான் உண்மையான சர்ச்னு திரும்பி வந்துட்டேன். இந்த வீடியோனால எனக்கு ஒரு திருப்தி வந்தது, அந்த கன்ஃபியூஷன் எனக்கு போயிடுச்சுன்னு. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நம்ம தொட்டால் போதும், நம்ம உடம்பு ஆண்டவர் தொட்டால் போதும், ஒரு பெரிய மாற்றம் வரும். ஒவ்வொரு ஃபாதரும் ஒவ்வொரு சிஸ்டரும் 10,000 பேருக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த தம்பி ஒரு ஃபாதரா அப்படி ஆனாலும் கூட, இல்லை ஒரு பிஷப்பா இல்லை ஒரு ரெக்டர் ஆனாலும் கூட, அந்த தம்பி மூலமாக ஒரு பேரிஷ் ஃபுல்லாக இல்லை அந்த டயசிஸ் ஃபுல்லாகவே மாற்றம் பெறும். இல்லை அந்த குழந்தை ஒரு ஃபேமிலி லைஃப் சூஸ் பண்ணாலும் கூட அந்த சந்ததியே ஒரு நல்ல மாற்றம் பெறும். நம்ம பண்ணுற விஷயங்கள் எப்படியாவது யாரையாவது போய் ரீச் ஆகும், இன்ஸ்பயர் பண்ணும், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நல்லது நடக்கும். அது இந்த உலகத்தில் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அது ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒருத்தர்கிட்ட இருக்கிற அந்த எஃபெக்ட், இப்போ தண்ணியில் நம்ம கல்லை போட்டோம்னா அது எப்படி பபிள்ஸாக ஃபார்ம் ஆகி அந்த ரிங்கிள்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுதோ, அதுபோல் ஒருத்தர்கிட்ட இருக்கிற அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய தாட்ஸு, நம்ம எண்ணங்கள், இது எல்லாமே மற்றவங்களுக்கு நல்லபடியாக போய் ரீச் ஆகும். நம்ம அது நல்ல ஒரு ப்ரேயர் லைஃப்பில், ஸ்ட்ராங்கான ப்ரேயர் லைஃப்பில் இருக்கோம்னா அந்த பாசிட்டிவ் எஃபெக்ட் இன்னும் அதிகமாக சொசைட்டிக்கு போய் சேரும். மற்றவங்க நிறைய பேர் பலனடைவாங்க. அதனால் நம்ம இருக்கிற இடங்களில் இருக்கிற தவறுகளை தட்டி கேட்க ஆரம்பிக்கணும். அதுக்கு வேண்டிய தைரியத்தை நம்ம வளர்த்துக்கணும். அந்தளவுக்கு நம்ம ப்ரேயர் லைஃப் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். நம்முடைய வாழ்க்கையை நம்ம நெறிப்படுத்தி கொண்டு வரணும். நம்ம ஆண்டவருக்குன்னு ஸ்டெப் எடுக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் துணை இருப்பார். ஆண்டவர் கூட நமக்காக ஆண்டவர் போராடுவார். ஏன்னா நம்ம செஞ்சுட்டு இருக்க இந்த பணியெல்லாம் இது ஆண்டவரோட பணி. நம்ம நீதிக்காக போராடுறது, உண்மைக்கு குரல் கொடுக்கறதெல்லாம். அந்த மாதிரி இன்னசென்ட்டாக யாரும் பாதிக்கப்படக்கூடாது. பேச முடியாமல் இருக்கவங்களுக்காக நாம் பேசணும். அதுவும் நமக்கு இறைவார்த்தை கொடுக்குற ஒரு கட்டளை தான். நீதிமொழிகளில் நாம் பார்க்குறோம், பேச தெரியாதவர்களுக்காக பேசணும். இந்த மாதிரி நம்ம செய்கிற விஷயங்கள் எப்படியாவது யாருக்காவது ரீச் ஆகும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற இடங்களை நாம் நல்லது செய்ய, இருக்கிற தவறுகளை நாம் சரி பண்ணுறதுக்கு நாம் பார்ப்போம். உள்ளே இருக்க குப்பைங்களை எடுத்து போட்டால் தான் நாம் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். குப்பை ஒரு பக்கம் இருக்கட்டும், குப்பையை ஒழிச்சு வச்சுட்டு நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு ஸ்டேஜில் அது நாரி போய் நம்மளை அதை அஃபெக்ட் பண்ணும்.
நம்மளால முடிஞ்சதை ஆண்டவரை நம்பி நம்ம ஆண்டவருக்காக செய்ய ஆரம்பிப்போம். நான் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக கோட் பண்ற 1 கொரிந்தியர் 10:14 சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள். அதிகமாக நான் கேத்தலிக்ஸ் இதையே தான் வச்சு பேசுவாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோ எக்ஸ் கேத்தலிக் அட்ராசிட்டிஸ்ல கூட நம்ம பார்த்துருக்கோம். அந்த அம்மா இந்த ஒரு வார்த்தையை கேட்டு அவங்க கான்வென்ட் லைஃப்பை தூக்கி போட்டுட்டு வேற சபையில போய் சேர்ந்துட்டாங்களாமா. அதை வச்சு அந்த வீடியோவில் இந்த கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. நாமளும் அந்த வீடியோலேயே அதுக்குரிய விளக்கத்தையும் கொடுத்தாச்சு. இந்த வீடியோலையும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்து தான் இருக்குது ஐடல் வர்ஷிப்புங்கிறது என்னங்கிறத பற்றி. பைபிள் வர்சஸ் எதையும் நம்ம அப்படியே லிட்டரலாக எடுத்துக்க முடியாது. நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்த அந்த வலது கண்ணை பிடுங்கி எறியுங்கள், இந்த வலது கையை வெட்டி எறியுங்கள், இதெல்லாம் நம்ம அப்படியே ஒன்றும் செய்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க அந்த கெட்டது என்னவோ அந்த தீயது என்னவோ அதை தான் நம்மளை தூக்கி எறிஞ்ச சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இதை இந்த கான்டெக்ட்ல நம்ம பார்க்கும்போது சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள்னு பவுலடிகளார் சொல்கிற அந்த ஃபுல் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்தா, தீய ஆசை, உண்டு குடித்தனர், மகிழ்ந்து ஆடினர், பரத்தைமை, ஆண்டவரை சோதித்தனர், ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்தனர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லும்போது இடையில சிலை வழிபாட்டையும் சொல்லியிருக்காரு. இதை சொல்லிட்டு பவுலடிகளார் சொல்றது என்னன்னா, நாம மனிதர்கள் எல்லாருமே நம்ம சோதனைக்குட்பட்டவங்க, நமக்கு எதுவும் புதிய சோதனைகள் வரதில்லை, நம்மளால தாங்க முடியாத சோதனைகளை ஆண்டவர் கொடுக்கறதில்ல, ஆண்டவரோட பேரை கொண்டு நாம் இந்த சோதனைகளை நாம மேற்கொண்டு வருவோம். இந்த கான்டெக்ட்ல தான் சொல்லி சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள்னு ஆண்டவருக்கு எதிராக இருக்கிற இந்த எல்லா விஷயங்களையுமே தான் பவுலடிகளார் சொல்றாரு. அப்படி பார்த்தா நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த எல்லா விஷயத்தையுமே விட்டு விலக தான் செய்யணும். திருச்சபையும் நமக்கு கொடுக்குற படிப்பினைகளின்படி ஆண்டவருக்கு நாம கொடுக்க வேண்டிய இடத்த வேற யாருக்கும் எதுக்கும் நாம கொடுக்கும்போது அது சிலை வழிபாடு, அது ஐடல் வர்ஷிப், ஐடாலட்ரி அப்படின்ட்டு திருச்சபை நமக்கு சொல்லுது. கொஞ்சம் மாதம் முன்னாடி நடந்த எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையூட்டின ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சர்ச்சில் வேலை நடக்குது, அதனால வெளியே ஸ்டேஜில் பூசை நடக்குது. அந்த ஸ்டேஜில் பூசை வச்சுட்டு அந்த டேபிளை நகர்த்தி வச்சுட்டு ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. என்னன்னா, அந்த பாரிஷ் ப்ரீஸ்ட் வந்து சாமியாரோட நாள், அவரோட ஆர்டினேஷன் டே. பூசை நடக்கிற இடத்துல அந்த டேபிளை எடுத்து வச்சுட்டு அவர் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் கொண்டாடணும் தான், அது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் ஒரு ஃபாதருக்கு. என் மனசுக்கு என்ன கஷ்டமாக இருந்ததுன்னா, அவர் சாமியாரான நாளுக்கும் குழந்தைங்க பூசை வைக்கிற ஸ்டேஜில் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கும் என்ன சம்மந்தம்? நான் அந்த இடத்துல இல்லை. எனக்கு ஒரு அம்மா அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாளைக்கு கழிச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அந்த குழந்தை தெரியாமல் சந்தோஷத்தில் போய் அவங்க அப்பா கிட்ட அந்த வீடியோ காமிச்சிட்டா, டேடி நான் டான்ஸ் ஆடினேன் சர்ச்சில் பாருங்கப்பான்ட்டு. அவர் அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஒரு கோவம் வந்துட்டு இருக்குது. ஸ்கூல்ஸ்லேயும் இதுதான் பண்ணுறாங்க, சர்ச்சஸ்லேயும் பிள்ளைங்களை டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு வர சொல்லிட்டு சினிமா பாட்டுக்கு தான் ஆட சொல்லி தராங்களா? என்ன பாட்டு இதெல்லாம்? ரஞ்சிதமே, சாமி, இந்த பாட்டெல்லாம் சர்ச்சில் ஆடுற சாங்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு அந்த சாங்ஸ் பற்றி அவ்வளோவா தெரியாது. நான் ஜனங்க சில குழந்தைங்கள்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில வெளியிடங்களுக்கு போகும்போது அந்த டியூன்ஸ் கேட்கும். அது வந்து ஒரு பெப்பி சாங், அப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருந்த சாங் அப்படின்னு எனக்கு தெரியும். இதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு சாமியாரான நாளுக்கும் குழந்தைங்க அந்த பூசி வைக்கிற ஸ்டேஜில் ரஞ்சிதமே சாமின்னு இந்த சினிமா பாட்டுங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கும் என்ன சம்மந்தம்? திருப்பி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதே இடத்துல தான் பூசை நடந்தது. இது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ். பூசை வைக்கிற இடம்னா அந்த இடத்துல இதெல்லாம் பண்ணிட்டு ஜனங்களுக்கு என்னன்னா ஃபாதரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு ஃபாதரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக ஜனங்க இதெல்லாம் பண்ணுறதும், ஜனங்க சந்தோஷப்பட்டோன்னு ஃபாதர் நான் ஜனங்களுக்காக இது செய்கிறேன்னு மக்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காகவும் மற்ற ப்ளீஸை விட அவங்கள்ட்ட காம்படேட் பண்ணி இன்னும் நல்ல பேர் வாங்குறதுக்கும் பிஷப்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கும் மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறோம். எவ்வளோ நாளும் நம்ம பெருசாக சாதிக்கலாம், படித்து பட்டம்லாம் வாங்கலாம், டாக்டர் பட்டம் வாங்கலாம், நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டிகிட்டே போகலாம், பெரிய பெரிய சாதனைகளை பண்ணலாம். சபையுரையாளர் புத்தகத்தில் சொல்கிற மாதிரி எல்லாமே வேனிட்டி ஆஃப் வேனிட்டிஸ், இதுவும் வீண், எல்லாம் வீண், எல்லாம் வீணே. அதே போல தான் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரோட காயங்களுக்கு ஆறுதல் தரணும், ஆண்டவரோட இதயத்தை குளிர வைக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் மறந்து ஆண்டவரை நோக்கி நம்முடைய பயணம் போகிறதை விட்டுட்டு நம்ம மற்றவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுலையும் பதவி, பேர், புகழ் சம்பாதிக்கிறதுலையும் பட்டங்கள், கட்டடங்கள் இதில் நாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மற்றவங்களோட அன்பு சம்பாதிக்கிறது, மதிப்பை சம்பாதிக்கிறதுன்னு இதுலேயே நாம் நம்முடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடுறோம். நம்மளை அறியாமல் இது எல்லாம் நமக்கே தெரியாமல் ஒரு ஐடல்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம செய்கிற இந்த எல்லா விஷயங்களுமே மறக்கப்படும், எல்லாமே அற்று போகும். கடைசியில் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து எல்லாத்தையும் செஞ்சு நம்ம பண்ணது எல்லாத்தையுமே உடச்சி நொறுக்கி ஒன்றுமே இல்லாமல் பண்ணி கடைசியில் அவங்க பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க.
இறுதி வரைக்கும் நாம் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக எது செஞ்சோங்கிறது தான் ஆண்டவரோட மனசுலையும் இந்த உலகத்திலையும் நிலைச்சிருக்கும். நான் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட வேணாம். அங்கே இருக்கிற விஷயங்களையும் நீங்கள் தட்டி கேட்க ஆரம்பிங்க. போன வாரம் கூட தான் நியூஸில் வந்தது, வேலூரில் ஒரு பாஸ்டர் பெங்களூரில் குழந்தை இல்லாமல் இருக்க ஒரு கப்பலுக்கு நான் பேர் குழந்தை ரெடி பண்ணி தரேன்னு 7 லட்சம் ரூபாய் காசு வாங்கியிருக்காரு. அதுக்காக குழந்தைய கடத்தி கடைசியில் போலீஸில் மாட்டி உட்காந்துருக்காரு. இன்னொன்று ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு விஷயம், ஒரு பிள்ளை அவங்க அப்பாவை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. அவர் பாஸ்டர்னு சொல்லி ஒரு ஏமாத்திட்டு இருக்காரு. அவருக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் வந்துட்டு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி கடவுள் காட்டுறாரு, நாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பொண்ணுங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்கள ப்ரெக்னென்ட் ஆக்குறதா வேலைன்னு அந்த மக போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா போலீஸ்கிட்ட. கடைசியில் பார்த்தா அந்த மகனோட ஃப்ரெண்டையே தான் அந்த அப்பா அப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காரு. பார்த்தா ஒரு பாஸ்டர். ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா பக்கமே உலகத்தில் இருக்க எல்லா மதங்கள்லையுமே எத்தனையோ சர்ச்சஸில் எத்தனையோ சபைகளை நடந்துட்டு தான் இருக்குது. அங்கங்கே இருக்கிற தவறுகளை அவங்கவுங்க தட்டி கேட்க ஆரம்பிங்க. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த வீடியோலையும் சரி, லாஸ்ட் வீடியோலையும் சரி. எந்த ஒரு பர்ஃபெக்டான ரிலிஜியனுங்கிறது எதுவுமே கிடையாது. பர்ஃபெக்டான சர்ச்சுங்கிறது சபைங்கிறது எதுவுமே கிடையாது. பர்ஃபெக்டான துறவிங்கிறதும் ஒருத்தர் கூட கிடையாது. எல்லாருமே தப்பு செய்கிறவங்க தான். தப்பு செய்கிறவங்க எப்போ திருந்துவாங்க இல்லை மாறுவாங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் ஆவாங்கன்னா அந்த தப்பு எங்கே வெளியே தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற கட்டத்தில் மட்டும்தான் அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். எப்போ தவறுகள் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ தான் தவறுகள் கண்ட்ரோல் ஆகும். தண்டனைகள் அந்த அளவுக்கு கடுமையாக இல்லைனாலும் கூட எங்கே அந்த தப்பு வெளியே தெரிஞ்சிருமோங்கிற இடத்துல கூட அவங்க அந்த தப்பை செய்யாமல் இருக்கிறது கண்ட்ரோல் ஆகலாம். அதனால தட்டி கேட்க ஆரம்பிங்க. இருக்கிற விஷயங்களை ஒழிச்சு வைக்காம கடைசியில் அது வெளியே வந்து பெருசாக மோசமாக நாடுறதுக்கு முன்னாடி இருக்க விஷயங்களை அதை ஆரம்பிக்கும் போதே, ஒருத்தரை பற்றி தெரியும் போதே அதை கேட்டு பர்சனலாக கரெக்ட் பண்ண ஆரம்பிங்க. இல்லைன்னா அதை தட்டி கேட்டு எப்படியாவது அதை சால்வ் பண்ணுறதுக்கு நாம் பார்ப்போம். மனிதர்களாக இது எல்லாம் தான் நம்முடைய கடமை. நம்ம எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்குது. ஒரு நல்ல சமுதாயம் அமையணும், அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு உலகத்தை நாம் அமைச்சு தரணும், நல்ல திருச்சபையை நாம் உருவாக்கி தரணும்னா இப்போ இருக்கிற குப்பைகளை இங்கேருந்து நம்ம தூக்கி போட்டு இந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணணும். அது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற கடமை. நம்ம எல்லாருமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆண்டவருக்கும் நம்ம கொடுக்குற ஒரு கிஃப்ட் இதெல்லாம். எனக்கு பிரியமான கேத்தலிக் அண்ட் நான் கேத்தலிக் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம எல்லாருடைய வழிபாடுமே மூவொரு கடவுளை நோக்கியது தான். நம்ம ஒவ்வொருத்தரும் செய்கிற ஒவ்வொரு வழிபாடுமே மூவொரு கடவுளுக்கு தான் போய் சேருது, மூவொரு கடவுளை நோக்கியது. என்ன இங்கே இருக்க வழிபாட்டு முறை வேற, அங்கே இருக்க வழிபாட்டு முறை, அந்த சிஸ்டம் ஆஃப் வர்ஷிப்புங்கிறது தான் வித்தியாசம். நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை தான் அவங்கவுங்களுக்கு பிடிக்கிற சர்ச்சஸை இல்லை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ரிலிஜனை எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது அவங்கவுங்களுக்குன்னு இருக்கிற ஃப்ரீடம். உலகத்தில் இருக்க எல்லா ரிலிஜனுமே கடவுளை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாரோட டெஸ்டினியுமே ஆண்டவர் தான். எல்லாருமே கடவுளை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கோம். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மதங்களை ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச வர்ஷிப்பாக ஒருத்தர் கடைப்பிடிச்சிட்டு வராங்க. எல்லாமே கடவுளுக்கு உகந்தது தான். அதாவது ஆண்டவர் எல்லாத்தையுமே அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையின் பொருட்டு தான் ஒவ்வொன்றத்தையுமே ஆண்டவர் ஏற்றுக்கிறாரு. அதுக்குள்ள எவ்வளோ அன்போடு அவங்க செய்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒரு தேடல் இருக்குதுங்கிறத தான் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவர் மேலிருந்து பார்க்குறவர் நம்ம ஒவ்வொருத்தரையுமே அவரோட பிள்ளைங்களாக தான் பார்ப்பாரு. நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு குழந்தைங்க தான். ஒவ்வொருத்தரும் வேண்டி கேட்குறதையுமே எல்லாருடைய வேண்டுதலையுமே ஆண்டவர் பதில் கொடுத்து எல்லாருக்குமே வேண்டியதை கொடுத்துட்டு தான் இருக்காரு. அந்தளவுக்கு ஒரு தகப்பனுக்குரிய ஸ்தானத்தோட தான் ஆண்டவர் நம்மளெல்லாம் பார்க்குறாரு. நாமும் ஆண்டவரோட பிள்ளைங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர சகோதரிகளாக தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளை எனிமீஸாக பார்த்துக்க வேண்டாமே. லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்த ஆர்சியர் ஐடோலேட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் திருப்பி யூ ஐடல் வர்ஷிப்பர்ஸ், ஐடோலேட்டர்ஸ் இந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. எதுக்கு இதெல்லாம்? இங்கே இருக்க சர்ச்சஸ்லேயும் சரி, அங்கே இருக்க சர்ச்சஸ்லேயும் சரி, எல்லா ரிலிஜன்லேயுமே சரி எத்தனையோ விஷயங்கள் கடவுள் பேரை சொல்லி நடந்துட்டு தான் இருக்குது. கொலை பண்ணுறது, மற்றவங்களை ஏமாத்துறது, அதுக்கு நம்ம போய் ஒவ்வொருத்தரையுமே மர்டரர்ஸ், ஐடோலேட்டர்ஸ், நம்ம இல்லை சீட்டர்ஸ் நம்ம போய் லேபிள் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தரையுமே அவங்களுக்கு பிடிச்ச மதத்தை ஃபாலோ பண்ணட்டும், அவங்களுக்கு பிடிச்ச வழியில் இருக்கணும். நம்ம ஒருத்தர் நெறிப்படுத்தி கொண்டு வர்றது நம்முடைய கடமை. கடவுளை நம்ம ஒருத்தட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது நம்ம கடமை தான். அதுக்குன்னு யாரையும் தீர்ப்பிடுற அதிகாரமோ தீர்ப்பிடுற தகுதியோ நம்ம யாருக்குமே கிடையாது. எந்த ஒரு லேபிளும் குத்தி மற்றவங்களை அசிங்கப்படுத்துகிற தகுதியும் நம்ம யாருக்குமே கிடையாது. கமெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டீசெண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். மாற்றி இந்த ஒருமையில் பேசுறது, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுறது, மென்டல் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது, வாடி பொடி யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் வேணும். இன்னொன்று லாஸ்ட் வீடியோ கமெண்ட்ஸ்லேயும் பார்த்து எக்ஸ்கேத்லிக் அட்ராசிட்டிஸில் என்ன நல்லா பேசி அந்த அம்மாவை மோசமாக பேசுகிற அந்த மாதிரி கமெண்ட்ஸை கூட நான் டெலீட் பண்ண வேண்டியதாக இருந்தது. யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ நம்ம யாருக்கும் எந்த ஒரு தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. எல்லாரையும் யார் எப்படின்னு
ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். எந்த ஒரு ரிலிஜியனை குறித்தும் சரி, மதம், சமயம், அதெல்லாம் அவங்களோட நம்பிக்கை. இந்த குறித்த இந்த ஆர்கியூமெண்ட்ஸு, ஒவ்வொரு வாதங்களும் விதண்டா வாதங்கள் மட்டும்தான். எல்லாருக்குமே டைம் வேஸ்ட். அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கான ஃபோரமும் இது கிடையாது. இது எங்கள் கத்தோலிக்க மக்களை எஜுகேட் பண்ணுறதுக்காக. மற்றபடி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பார்க்குறது அவங்களோட விருப்பம். ஏன்னா மற்றது சம்மந்தப்பட்ட டாபிக்ஸும் வருது. ஜென்ரலாக ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடாகவும் சில விஷயங்களை இங்கே பேசுகிறது வழக்கம்தான். அவங்களோட விருப்பம். மற்றபடி இதை ஒரு ஆர்கியூமெண்ட்டாக கொண்டு போகிறது, அடிச்சுக்கிறது, இதெல்லாம் வேணாம். நம்ம ஆண்டவருக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே கணக்கு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம எல்லாருமே ஆண்டவரோட பிள்ளைங்க. ஆண்டவர் மேலே இருந்து பார்க்குறவர். ஒவ்வொருத்தரையுமே அவரோட குழந்தைங்கள தான் பார்ப்பாரு. நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு அவரோட குழந்தைங்க தான். நமக்கு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து ஆண்டவர் பார்க்குறாரு. 2 பேதுரு 3:9 யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார். இதுதான் ஆண்டவரோட மனசு. அந்த தகப்பனுக்குரிய மனசு. எல்லாருக்குமே மீட்பு வேணும், எல்லாருமே மீட்கப்படணும், எல்லாருமே ரட்சிக்கப்படணும். இதுதான் ஆண்டவரோட விருப்பம். லூக்கா நற்செய்தியாளர் சொல்றது தான். இட் இஸ் a gospel of salvation சொல்றோம். மீட்பு எல்லாருக்குமே அப்படிங்கிறது தான் ஆண்டவரோட மனசு. தீத்து 2:11 மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டது. இதுதான் ஆண்டவரோட மனசு. எல்லாரையுமே மீட்டு கொள்ளணும், எல்லாருமே ஏன் பிள்ளைங்க தான் அப்படிங்கிற தகப்பனுக்குரிய மனசு. எல்லாரையுமே மீட்டு கொள்ளணுங்கிறது தான் ஆண்டவர் நினைக்கிறது. விடுதலை பயணம் 32:14 நம்ம பார்க்குறோம். நகரில் இருக்க ஒரு நீதிமானுக்காக நான் அந்த நகரை அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் அவர் செய்ய நினைச்சதை விட்டு அவரோட மனசை மாற்றிக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தாம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டு விட்டார். நான் இந்த தீங்கை செய்ய போறேன்னு ஆண்டவர் அறிவிச்சுட்டு அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரே அவரோட மனசை மாற்றிக்கிட்டாராமா. அந்த அளவுக்கு ஆண்டவரோட மனசு. யாராவது ஒருத்தருக்காக இறங்கலாமா? யாராவது ஒருத்தரை வச்சு ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்முடைய பிள்ளையை நாம மீட்டுக்கலாமா? அப்படிதான் ஆண்டவரோட மனசு தேடும். ஜீசஸும் நமக்கு சொல்றது அதுதான். கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். ஆண்டவர் அந்த மாதிரி நம்மகிட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கா, ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி எடுத்து இதுக்காக இந்த பிள்ளையை நம்ம காப்பாத்திடலாமா, என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டோம், அதுக்காக தான் ஆண்டவர் காத்துட்டு இருப்பாரு. இது போல எல்லா மக்களுக்குமே தான் ஆண்டவர் இந்த மீட்பின் செய்தியை கொடுங்க, எல்லாருமே என்னுடைய மீட்புக்கு உட்பட்டவங்க, அப்படிதான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஆண்டவரோட மீட்புக்கு தகுதியானவங்க தான். திருவெளிப்பாடு 7:9 அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்திருந்தார்கள். கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். ஆண்டவருக்கும் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் நடுவில் எல்லா நாட்டையும் குலத்தையும் மொழியையும் சேர்ந்தவங்க இருந்தாங்களாம். அப்போ எல்லாரையுமே ஆண்டவர் அவர்கிட்ட ஏற்றுக்க தயாராக இருக்காரு. அதுக்கேற்றவங்களாக நம்ம மாற்றுறதுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியை தேடிக்கிட்டே தான் இருக்காரு. அந்த கடுகளவு விசுவாசமுங்கிற அந்த ஒரு விஷயம் ஆண்டவருக்கு போதும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவரோட இரக்கத்தை முன்னாடி வச்சு ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்துட்டே இருக்காரு. அதே போல அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் நடுவில் இருந்தவங்க குருத்தோலைகளை ஏந்திருந்தாங்களாம். இந்த குருத்தோலைங்க தூய்மையினோட அடையாளம். அந்த அளவுக்கு அவங்க அந்த வெண்மையான தொங்கலாடைகள் அணிஞ்சிருந்தாங்களாம். அந்த அளவுக்கு ஆண்டவரோட ரத்தம் எல்லாரையுமே தூய்மைப்படுத்துறதுக்கான அந்த மாசற்ற ரத்தம்ங்கிறது தான் செம்மறியாக இருந்து ஜீசஸ் அவரோட அவ்வளோ ரத்தத்தை கொடுத்துருக்காரு. இந்த ஃபுல் உலகத்தோட பாவத்தை போக்கி நம்ம எல்லாரையுமே தூய்மையாக்கி தகுதிப்படுத்துறதுக்கு ஆண்டவரோட அந்த ரத்தங்கிற ஒரு விஷயம் போதும். நம்ம அந்த தூய்மையான நிலையிலிருந்து நம்ம தூய்மையாக்கி ஆண்டவர் நம்மளை அவருக்கு ஏற்றவங்களாக ஆக்கிக்க எப்பயுமே தயாராக தான் இருக்காரு. திருப்பாடல்கள் 51:17 கடவுளுக்கேற்றபடி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உலகத்தை நீர் அவமதிப்பதில்லை. நம்ம யாரா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான பாவத்தை செஞ்சிருந்தாலும் கூட ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு துளி கண்ணீர் விட்டுட்டோம்னா ஆண்டவரோட மனசு அப்படியே உருகிடுமா. அந்த அளவுக்கு ஆண்டவரோட இருதயத்துல அன்பும் இரக்கமும் பொங்கி வழியுமா. ஆண்டவர் நமக்காக கல்வாரி மலையில சிந்தின அந்த ரத்த துளிகள் ஒவ்வொன்றுமே இந்த உலகத்துல இருக்க எல்லாரோட பாவங்களும் எப்படிப்பட்ட பாவங்களா இருந்தாலும் அதுல இருந்து நம்மளை கழுவி நம்மை தூய்மையாக்கி ஆண்டவர் முன்னாடி நம்மளை தகுதியானவங்களாக நிற்க வைக்கும். அந்த அளவுக்கு வல்லமை நிறைந்தது ஆண்டவரோட திரு ரத்தம். எபிரேயர் 12:14 தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். கடுகளவுக்கு ஒரு துளி விசுவாசம் நம்ம கிட்ட இருந்தா போதும். அந்த விசுவாசம்ங்கிற ஒரு விஷயம் நம்மளை ஆண்டவருக்கு உகந்த தூய வாழ்வு
வாழ்வு வாழ வைக்கும். ட்ரூ ஃபெய்த் லீட்ஸ் டு ஹோலினஸ். எப்போ எல்லாம் நம்ம ஆண்டவரோட வார்த்தையை நம்ம கேட்குறோமோ, ஆண்டவரோட இறைவார்த்தையை எடுத்து வாசிக்கிறோமோ, அப்போ எல்லாம் நமக்குள்ள விசுவாசம்ங்கிறது அதிகமாக உறுதிப்படும். அப்போ நம்ம கிட்ட தானாகவே மனமாற்றம் ஏற்படும். இந்த மனமாற்றம் நம்ம கிட்ட ஒரு தூய்மையை ஏற்படுத்தும். நம்ம எல்லாருமே தூய்வராக்கப்படுவோம் இறைவார்த்தையின் மூலமாக. ஆக இந்த விசுவாசம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தால் எப்படியும் நம்மளை அது ஹோலினஸை கொண்டு போகும். இந்த ஃபெய்த் அண்ட் ஹோலினஸ்ங்கிற விஷயம் சேர்ந்தா தானாகவே நம்ம ஆண்டவரோட நீதிக்காக, ஆண்டவரோட உண்மைக்காக குரல் கொடுக்க ஆரம்பிப்போம். ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ்ங்கிற விஷயம் நம்ம கிட்ட இருக்கும். ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ்க்காக நம்ம குரல் கொடுக்க ஆரம்பிப்போம். யோவான் 18:37, உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி, இதற்காகவே நான் பிறந்தேன், உலகிற்கு வந்தேன். ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது எல்லாமே இதுதான். கிறிஸ்தவர்களாக ஆண்டவரோட பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தருடைய பணியுமே உண்மைக்கு சான்று பகிர்ந்து வாழுது. விவிலியத்தோட ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பார்க்குறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக நடந்தாங்களோ, ஆண்டவருக்கு ட்ரூத்ஃபுல்லாக ஃபெய்த்ஃபுல்லாக யாரெல்லாம் நடந்தாங்களோ, அவங்க எல்லாருமே ஆண்டவரால் மீட்கப்பட்டாங்க, ஆண்டவரால் உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. You are not here to be liked or accepted. You are here to fulfill God's purpose for your life. நாம் யாரும் மற்றவங்க நம்மளை ஏற்றுக்கணும், நம்மளை பிடிக்கணுங்கிறதுக்காக நாம் இந்த உலகத்தில் கிடையாது. ஆண்டவரோட திருவுளத்தை நிறைவேற்ற, நம்ம மூலமாக ஆண்டவருடைய திட்டங்களை நம்ம செயல்படுத்துறதுக்காக தான் நம்ம எல்லாருமே படைக்கப்பட்டு இருக்கிறோம். மதர் தெரேசாவும் சொல்றது போல, God has not called me to be successful. He has called me to be faithful. Saint Teresa of Calcutta. அதுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய அழைப்புமே. நம்ம ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு பிரமாணிக்கமா இருக்கும், இந்த உண்மையும் உத்தமமாக இருக்கிறது, அந்த ஃபெய்த்ஃபுல்னஸோட ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ்க்காக நம்ம ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்றதுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய கிறிஸ்தவ அழைப்போம். நம்ம எல்லாருமே பைபிளை படிக்கிறது அவசியம்தான். இறைவார்த்தையின் மூலமாக தான் ஆண்டவரை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த காட் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இறைவார்த்தையின் மூலமாக தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். நம்மளால ஆண்டவரை புரிஞ்சுக்க முடியும், நம்மளையும் நாம புரிஞ்சுக்க முடியும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் எதெல்லாம் மாத்திக்கணுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக ஒருத்தர் யாரெல்லாம் பைபிளை படிச்சு முடிச்சிருக்காங்களோ, ஃபுல்லா பைபிளை கரைச்சி குடிச்சிருக்காங்களோ, அவங்க மட்டும்தான் ஹெவனுக்கு போவாங்க, அவங்க மட்டும்தான் மீட்புக்கு உட்பட்டவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எத்தனையோ படிக்காத பாமர மக்கள் இருக்காங்க, பழங்குடியினர் இருக்காங்க, சிலர் பைபிளை பற்றி தெரியாதவங்க இருக்காங்க, ஆண்டவரை பற்றி தெரிஞ்சு ஏற்றுக்காதவங்க ஒரு சிலர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை அந்தளவுக்கு ஒரு நெறியுடைய வாழ்க்கையாக, ரொம்ப ப்ராப்பரான ஒரு மாரல் லைஃபாக எத்தனையோ பணிகளை மக்கள் செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. எத்தனையோ என்ஜிஓஸ் இருக்குது, ட்ரஸ்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட்லேருந்து எத்தனையோ பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. துணி இல்லாதவங்களுக்கு துணியை கொடுக்கறது, பசிச்சவங்களுக்கு சாப்பிட வைக்கிறது, தாகத்தில் இருக்கவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, நோயுற்றவங்களை போய் பார்த்துக்கிறது, சிறையில் இருக்கவங்கள போய் சந்திக்கிறது, இந்த மாதிரி ஆண்டவர் நம்ம கட்டளையிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையுமே உலகத்திற்கு எத்தனையோ பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்காக அவங்க இந்த சோலா ஸ்கிரிப்துராங்கிற இந்த பைபிளை படித்து ஃபுல்லாக கரைச்சி குடிச்சுக்கிட்டது, ஃபுல்லாக பைபிளை தெரியும்னு இருக்கிறது, இல்லை இந்த முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறது, இதை பண்ணலங்கிறதுக்காக ஆண்டவரை அவங்க நிராகரிச்சிட மாட்டார். ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்களோட வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் மேலே இதை செய்யறது, ஆண்டவருக்கு செய்யறேங்கிற அந்த ஒரு விசுவாசத்தின் பொருட்டு ஆண்டவர் நிச்சயமாக அவங்களால மீட்டுக்குவார். ஆண்டவர் செயல்படுறதை நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ணி இப்படிதான் சொல்ல முடியாது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருமே குழந்தையா தான் பார்க்குறாரு. ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு துளி விசுவாசம், அந்த உண்மைத்தன்மைங்கிறது தான் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே பார்க்குறாரு. எல்லாரையுமே ஆண்டவருடைய மீட்டுக்கொள்ளணும் தான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஈவன் இந்த ரிச்மேன் அண்ட் லாசரஸ் அந்த ஊமையிலையும் நாம பார்க்குறோம். செல்வந்தரும் இருக்காரு, லாசரும் இருக்காரு. லாசர் எதுவுமே பெருசா பண்ணலையே, அவர் என்ன பண்ணாரு, பண்ணதெல்லாம் அந்த மேஜையிலேருந்து செல்வந்தர்கிட்ட டேபிள்லேருந்து விழு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருந்தார். மற்றபடி யாரையும் போய் கேட்டு எதுவும் வேணும்னு தொந்தரவு பண்ணது கிடையாது. அவரோட நோயையும் வலிகளையும் குறித்து அவர் எதுவும் முணுமுணுத்தது கிடையாது. ஆனால் லாசர் இறக்கும்போது என்னானாரு, ஆபிரகாமோட மடியில போய் விண்ணகத்துல அவரு அவ்வளோ கம்ஃபர்ட்டா கிடைச்சது அவருக்கு. அவர் பெருசா வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டாரு, அமைதியா இருந்துட்டு அவரோட துன்பத்தை ஏத்துக்கிட்டு ஏதோ ஒரு விதத்துல அவர் ஆண்டவரை நம்பினாரா, விசுவாசத்தோடு இருந்தாரா, அதை பத்தியெல்லாம் ஜீசஸ் எதுவுமே சொல்ல கிடையாது. ஆனா அவரோட வாழ்க்கையை அவர் வாழ்ந்து அவரோட கடமையை முடிச்சுட்டு போனாரு. அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இதே போலதான் சிலுவையில் ஆண்டவரோட தொங்கிட்டு இருந்த அந்த 2 கல்வர்கள்ல நல்ல கல்வன், அவர் எதுக்கு நல்ல கல்வன் ஆனாரு, சிலுவையில் அவருடைய தவறை உணர்ந்த அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருந்தது. நான் இதுதான் என்னுடைய வாழ்க்கையில பண்ணிட்டு இருந்தேன், என்கிட்ட இருந்த ஐடல் வர்ஷிப், நான் மற்றவங்களோட பொருள்களை நான் திருடிட்டு இருந்தேன், அந்த ஐடல் வர்ஷிப்புங்கிற விஷயத்த நான் பண்ணேங்கிறத, அந்த பாவத்தை உணர்ந்து அங்கே அவர் மனம் மாறுறாரு. அந்த செல்ஃப் அவேர்னஸ் அவர்கிட்ட இருக்கு. அடுத்ததாக ஆண்டவர் இறைவனுங்கிறத கன்ஃபஸ் பண்றாரு. இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே அப்படிங்கிறதுலையும், அதே போல
கட்டளையிடுறாரு. ஆண்டவரே நீர் அரசாட்சிக்கு வரும்போது என்னை நினைவு கூறும் அப்படின்னா, எப்படியும் ஆண்டவர் வந்து அதுக்கான உரிமை இருக்கு, அதுக்கான அதிகாரம் இருக்கு, ஆண்டவர் என்னை மீட்டு கொள்வாருங்கிற அந்த விசுவாசத்தோட டிக்ளரேஷனும் அதுதான், கன்ஃபெஷனும் அங்கே இருக்கு. இதன் மூலமாக அந்த லாஸ்ட் ஒரு நிமிஷத்துல அவர் மீட்டு கொள்ளப்பட்டாரு. இந்த லாசரும் சரி, அந்த நல்ல கல்வரும் சரி, இவங்க 2 பேரும் முழுசா பைபிளையோ திருச்சட்டங்களையோ கரைச்சி குடிச்சவங்க கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, மனம் மாறினவங்க, அந்த தூய்மையான இடத்துக்கு அவங்க கொண்டு வரப்பட்டாங்க, ஆண்டவரால் தூய்மைப்படுத்தப்பட்டாங்க, துன்பத்தின் மூலமாகவோ மனமாற்றத்தின் மூலமாகவோ. இவங்களும் கூட கடைசி நேரத்தில் ஒன்றும் முழுக்க ஞான ஸ்நானமும் எடுக்கலை. அதனால நம்ம எந்த ஒரு விஷயத்தை ரிலீஜியஸ் தாட்ஸையும் வச்சு இதுதான் ஆண்டவர், இதுதான் ஆண்டவரோட செயல்பாடுன்னு நம்ம ஒரு ரிலிஜியனுக்குள்ளேயோ பைபிள்குள்ளேயோ ஆண்டவர் வந்து அடக்க முடியாது. ஆண்டவர் அந்த அளவுக்கு பெருசாக செயல்படுறவர், அவர் யோசிக்கிற விதங்கள் எல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆண்டவரோட பேஸ் எல்லாமே முழுக்க முழுக்க ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லணும்னா, கடவுளை ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லணும்னா அன்பு, அது மட்டும்தான் ஆண்டவர். எப்படியாவது என் பிள்ளைய நான் என்கிட்ட கூப்பிட்டுப்பேன், அதுதான் ஆண்டவர் செயல்படுற விதம். ஸோ கம்மிங் டு த க்ளோஷர், இந்த வீடியோவும் சரி லாஸ்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டவுட்ஸுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண தான் பார்க்குறேன். நிறைய பேருக்கு நான் டவுட்ஸ் அங்கேயே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியலனாலும் நான் எல்லாருக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரியாக்ட் பண்ணுவேன், ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்துருப்பேன். அதே போல் ஒரு சிலர் எனக்கு கரெக்ஷன்ஸும் கொடுத்துருக்கீங்க, அதையும் நான் ஏற்றுக்கிறேன். சிலர் என்ன டவுட்ஸ் கேட்டப்போ நான் ஆன்சர் பண்ண முடியாதப்ப ஜனங்க ஒரு சிலர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. சில டவுட்ஸ் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணும்போதும் திருப்பி அதை ஓவராக நெகோஷியேட் பண்ணி ஒரு அக்யூசேஷன் மாதிரி கொண்டு வரது, நீங்கள் தப்பு, நாங்கள் தான் கரெக்டு, நாங்கள் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி அது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக போகிறப்ப இதுக்கு மேலே அது வேணான்னு அதை இக்னோர் பண்ணுறது, பர்பஸ்ஃபுல்லி நான் இக்னோர் பண்ணதும் உண்டு. மக்கள்கிட்டையும் நான் அதுதான் சொல்கிறேன், ஏதாவது ஆர்கியூமெண்ட் மாதிரி யாராவது கொண்டு வராங்கன்னா பெட்டர் ப்ளீஸ் இக்னோர் இட், அது தேவையில்லாத, இட் won't work at all, அது நமக்கு வேண்டாம். மற்றபடி எனக்கு சிலர் கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக நானும் மாற்றிக்கிறேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். சிலர் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள், இது பைபிள்லேருந்து எனக்கு இதுக்கான ஆன்சர் கொடுங்கன்னு ஒரு கண்டிஷனோட டிமாண்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் வைக்கிற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. நான் இருக்கிறது இந்த கேத்தலிக் ஃபெய்த்தில், எங்கள் ஃபெய்த்தில் ஸ்கிரிப்சர், ட்ரெடிஷன் அண்ட் மேஜிஸ்டீரியம் ஆஃப் த சர்ச், எங்கள் ஃபெய்த்துக்கு உட்பட்ட விஷயங்களை தான் என்னோட ஃபெய்த்லேருந்து நான் ஷேர் பண்ண முடியும். we are totally convinced about the system of worship and we will stick to it. இது எங்களோட சிஸ்டம், அது வந்து நீங்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது உங்களோட விருப்பம். அதுக்கு நீங்கள் ஒரு கண்டிஷன் வச்சு நீங்கள் அதை டிமாண்ட் பண்ணி கேட்கும்போது நான் எங்கள் சைட்லேருந்து தான், என்னோட சைட்லேருந்து எனக்கு ஏற்ற தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ண முடியும். அது சரியாக தப்பாங்க எல்லாத்தையும் ஒரு ரிலிஜியனை ஜட்ஜ் பண்ணுறதும், ஒருத்தரோட ரிலிஜியஸ் ப்ராக்டிஸை ஜட்ஜ் பண்ணுறதும் அது ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது. நாம் யாருமே சொல்ல முடியாது நாங்கள் தான் கரெக்டுன்னு. இன்னொரு கமெண்ட் மட்டும் எனக்கு அது நினச்சாலே சிரிப்பு வருது. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஏதோ ஒருத்தர் மிஸ் பண்ணும்போது அவங்கள ஃபோட்டோ எடுத்து கண்ணில் ஒத்திக்க மாட்டாங்களா அப்படி சொன்னதுக்கு, கண்ணில் ஒத்திக்கிறதெல்லாம் பைபிளில் இல்லை, இப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு ஒருத்தர். எல்லாம் பைபிளில் இருக்கிறதே தான் செய்வீங்கிறதுக்காக அதுக்கு நீ இந்த அளவுக்கா, ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சமாக பைபிளில் கொடுத்துருக்குற அளவுக்கு அப்படியே தான் கொஞ்சவீங்களா என்ன, அதெல்லாம் கொடுத்துருக்கா என்ன, சிலதெல்லாம் அந்த மாதிரி ஃபன்னியாக இருக்குது. இக்னோர் பண்ண வேண்டியது இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்குது. அதே போல் என்ன திட்டி இருக்கிறது, டீ போட்டு சொன்ன சில கமெண்ட்ஸ் கூட நான் வச்சுருக்கேன் தான். மற்றபடி என்ன நல்லா பேசி அந்த அம்மாவை தப்பாக பேசுகிறது அதை நான் டெலீட் பண்ண வேண்டி இருந்தது. சிலதை நான் ரெஸ்பாண்டோ இல்லை ரியாக்டோ பண்ணலை. இல்லை தப்பான விஷயங்கள் வந்தது நான் டெலீட் பண்ண வேண்டி இருந்தது. திருச்சபைக்கோ இல்லை மக்களுக்கோ அதிகம் எதிராக தவறாக இருந்த விஷயங்களை மட்டும் நான் டெலீட் பண்ண வேண்டி இருந்தது. ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, யார் ஹெவனுக்கு போவாங்க, நீங்களா இல்லை அவங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதுக்கு அங்கேயே என்னால் ஃபுல்லாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. மத்தேயு 24:11-13 பல போலி இறைவாக்கினர் தோன்றி பலரை நெறி தவறி அலைய செய்வர், நெறிக்கேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும். ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர். இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரே மீட்பு பெறுவர். கடைசி வரைக்கும் நம்ம மன உறுதியோடு இருக்கணும். அப்போ எதில் நம்ம மன உறுதியாக இருக்கணும்? நிறைய பேர் வந்து நம்மளை மிஸ்கைட் பண்ணுவாங்க, நெறி தவறி போக செய்வாங்க. நெறிக்கேடு பெருகுவதால் என்னாகும்னு சொல்லியிருக்காங்க, அன்பு தணிந்து போகும். இந்த அன்புங்கிற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருந்து
போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அன்புக்கு ஆப்போசிட் என்ன? ஹேட்ரட், வெறுப்புணர்வு. இப்போ நமக்கு ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்க, இல்லை நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க, இல்லை நமக்கு பிடிக்காத மாதிரி ஒரு லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னா உடனே நமக்கு அவங்க மேலே வெறுப்பு அதிகமாகுது. இல்லை அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு அவங்கள சபிக்கிறதோ, அவங்க சந்தோஷமாக இருந்தால் நமக்கு பிடிக்காததோ, இது எல்லாமே வெறுப்போட சைன்ஸ். அப்படின்னா நம்மக்கிட்ட அன்பு தணிந்து போகுதுன்னு அர்த்தம். எப்போ நம்மக்கிட்ட இந்த வெறுப்புங்கிற விஷயம் வருதோ அப்போ நம்ம கடவுளோட இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் சைன். நம்ம ஆண்டவரோட இருக்கோன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும். எவ்வளோ நமக்கு மோசமானது செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் எவ்வளவோ செஞ்சுருக்கேன், நீங்கள் என்ன மன்னிச்ச மாதிரி அவங்களையும் மன்னிச்சிருங்க, அந்த மாதிரி நம்ம ஜெபிக்கிறது அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. அன்பு இந்த மாதிரி தான் செய்ய வைக்கும். மற்றபடி வெறுப்புங்கிறது அவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்கணும், இவங்களுக்கு ஏதாவது ஆனாதான் இவங்களுக்கு புத்தி வரும், அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கிறது நமக்குள்ள அன்பு தணிந்து போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான சைன். என்னோட விருப்பம் என்னன்னா, அந்த கொஸ்டின் கேட்ட மாதிரி அவங்க ஹெவனுக்கு போவாங்களா இல்லை நான் ஹெவனுக்கு போவாங்களான்னு அவங்க கேட்ட மாதிரி நான் பதில் சொல்லணும்னா, ஆண்டவரோட விருப்பம் நானும் சரி அவங்களும் சரி கடைசி வரைக்கும் ஆண்டவரோட அன்புல நிலைத்திருந்து 2 பேருமே ஆண்டவரோட மனவாட்டிகளா அவர் கூட இருக்கணும், மீட்கப்படணும், நாங்கள் ஹெவன்ல இருக்கணுங்கிறது தான் ஆண்டவரோட விருப்பமா இருக்கும். யூதா 21 பார்க்குறோம். அதிகார வசனம்லாம் சொல்லேன்னு பார்க்காதீங்க. யூதா புத்தகத்தில் இருக்கிறதே ஒரே ஒரு அதிகாரம் தான். அதனால இது யூதா புத்தகத்தில் 21வது இறைவார்த்தை, கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆண்டவரோட அன்பு நமக்குள்ள நிறைவா இருந்ததுன்னா எப்படியும் அந்த அன்பு நம்ம கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போய் சேர்ந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆண்டவரோட அன்பு நமக்குள்ள இருந்து ஊத்து எடுத்துட்டே இருக்கும். பவுலடிகளார் சொல்ற மாதிரி தூய ஆவியின் வழியாக கடவுளது அன்பு உங்கள் உள்ளங்களில் பொழியப்பட்டிருக்கிறது. God's love is poured into your hearts through the Holy Spirit. அந்த தூய ஆவியானவர் நமக்குள்ள தர அந்த அன்புங்கிறது, ஆண்டவரோட அன்பு நம்ம கிட்ட இருந்து ஊத்தெடுத்து மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது திருப்பி திருப்பி ரிவைவ் ஆகி ஸ்ப்ரிங் அப் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படின்னா, அது இந்த மதத்தை உட்பட்டவங்க, சின்னவங்க, பெரியவங்க, குழந்தைங்க, ஆடு மாடு எல்லா படைப்புக்குமே நம்முடைய அன்பு போய் சேர்ந்துட்டே இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே நேசிக்கிறவங்களா இருப்போம். கத்தாலிசிசம் இஸ் அன் ஓஷன். கத்தோலிக்கம்ங்கிறது ஒரு பெருங்கடல். பிப்ளிக்கல் பேக்ரவுண்ட், ட்ரெடிஷ்னல் ஹிஸ்ட்ரி, திருச்சபையினுடைய படிப்பினைகள், இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்மளால கத்தோலிக்கத்தை புரிஞ்சுக்க முடியும். அதுக்குன்னு கத்தோலிக்கத்தை ஃபுல்லாக இது எல்லாத்தையுமே படித்து தெரிஞ்சு வச்சுருக்கவங்க, எல்லாத்தையுமே கரைச்சி குடித்தவங்க, இவங்க தான் நல்ல கேத்லிக்ஸுங்கிறது கிடையாது. எதுவுமே தெரியாமல் எழுது படிக்க தெரியாதவங்க கூட ரெகுலராக பூசைக்கு வந்து ஆண்டவரோட வார்த்தைகளை கேட்டு, பிரசங்கத்தை கேட்டு, ஆண்டவரோட பாடல்களை தியானித்து, திருவிருந்தில் பங்கு கொண்டு ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்றவங்க எத்தனையோ பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. கடவுளோட அன்புல நாம நிலைத்திருக்கிறது, இதுதான் நல்ல உண்மையான ப்ராப்பரான ஸ்பிரிச்சுவாலிட்டி. எல்லாருக்கும் நம்முடைய அன்பு சென்றடையுதா? நம்மளால எத்தனை பேர்கிட்ட அன்போட பழக முடியுது? குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த ஒரு மதம், இனம், மொழி, எந்த ஒரு வேறுபாடுமே பார்க்காம எல்லாரையுமே நம்மளால ஆண்டவரோட சாயல்ல பார்க்க முடியுது. ஒவ்வொன்றுத்துலையுமே ஆண்டவரோட கைவண்ணம் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் காட்ஸ் ஹேண்டி ஒர்க் அப்படி நம்மளால பார்க்க முடியுது. அப்போதான் நாம உண்மையான ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சன். அதுதான் கத்தோலிக்கமும் நமக்கு சொல்லி தந்துட்டு இருக்குது. கத்தாலிசிசம் இஸ் பியூர் அண்ட் பியூட்டிஃபுல் இன் இட் செல்ஃப். கத்தோலிக்கம் மிக தூய்மையானது, ரொம்ப அழகானது. நம்ம திருச்சபையினுடைய தலைவர்கள் நமக்கு அழகான படிப்பினைகளை கொடுத்து ரொம்ப அழகாக இந்த திருச்சபையை நம்ம கட்டமைச்சு உருவாக்கி வச்சிருக்காங்க. மற்ற ரிலிஜியன்ஸ்ல எல்லா இடங்களும் இருக்கிறது போலவே கத்தோலிக்கத்திலையும் நிறைய குழப்பங்கள், குளறுபடிகள், மேல் டாமினேஷன், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இதெல்லாம் இருக்கிறது உண்மைதான். இது உலகத்தில் எங்கேயுமே எப்போ சரியாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இன்னும் பல யுகங்களும் ஆகலாம், இல்லை மாறலாம், மாறாமலும் போகலாம். அதை பற்றி நமக்கு தெரியாது. எதையுமே நம்ம பர்ஃபெக்ட் ரிலிஜியன், பர்ஃபெக்ட் சர்ச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது போல தான் இங்கேயும் இவ்வளோ விஷயங்கள் அழகாக கட்டமைச்சிருந்தாலும் கூட திருச்சபைக்கு உள்ளே இருக்காங்க பாருங்க, அந்த ஒரு சில தலைவர்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்தது போல ஒரு சிலருடைய தவறான போக்கு, தவறான வழிகள்னால தான் அது எப்படின்னா, ஒரு மரம் இல்லை உயிரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு உள்ள இந்த வைரஸ், இல்லை கேன்சர் செல்ஸ், அமீபா, அந்த மாதிரி கெட்டது உள்ளே இருந்து அரிச்சு அதை டேமேஜ் பண்ணும் இல்லையா? அந்த மாதிரி உள்ளே இருந்து இதை நாஸ்தி பண்ணுறவங்க தான் இருக்காங்களே தவிர வெளியே இருந்து வர எந்த ஒரு அப்போசிஷனோ கிரிட்டிசிசமோ திருச்சபையை எப்பயுமே பாதிச்சது கிடையாது. ஏன்னா இந்த திருச்சபையை முழுக்க முழுக்க ஆண்டு நடத்துகிறவர் தூய ஆவியானவர். ஆண்டவர் எத்தனையோ வழிகளில் இந்த திருச்சபையில் நான் இருக்கேன், நான் இங்கே பிரசன்னமாக இருக்கேங்கிறத இந்த நற்கருணை அற்புதங்கள் மூலமாக, அவருடைய திருவுடல்ல இருந்து அந்த ரத்தம் வெளிப்படுறது மூலமாக, எத்தனையோ யூக்கரிஸ்டிக்
மிராக்கிள்ஸ் மூலமாக நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்காரு. அதே போல் நம்முடைய புனிதர்கள் அவங்க இறந்து பல வருஷம் ஆனாலும் கூட அவங்களுடைய உடல்கள் இன்னுமே அழியாமல் இத்தனை வருஷமாக அவங்க அழகாக தூங்கிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. அந்தளவுக்கு ஆண்டவர் அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்குது. என்னுடைய திருவுடலை தன்னுடைய நினைவாக செய்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே நான் இருக்கேன். அதன் மூலமாக நான் இந்த திருச்சபைக்குள்ள பிரசன்னமாக இருக்கேங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்காரு. ஆஸ் கேத்தலிக்ஸ் we are a big banyan tree. கத்தோலிக்கர்களாக நாம் எல்லாருமே ஒரு ஆலமரம் போல பறந்து விரிஞ்சிருக்கிறோம் இந்த உலகத்தில் ஃபுல்லாகவே. அந்த வேரிலிருந்து அந்த மரம் ஸ்டெம்லேருந்து போய் அந்த கிளைகளும் சேர்ந்து விழுதுகளாக மாறி மண்ணுக்குள்ளே எந்த அளவுக்கு அந்த வேரூன்றி போயிட்டே இருக்குங்கிறது அந்த வேரினுடைய ஆழம் வெளியே இருந்து யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு திருச்சபையோடு இணைந்து நாம் வளர்ந்துட்டு இருக்கும்போது சில விழுதுகள் எல்லாமே ஒன்றாக இணைந்து அந்த கிளைகள் எல்லாம் சேர்ந்து விழுதுகளாக அந்த ஸ்டெம்முக்கு பக்கத்துலேயே அதுவும் ஒரு ஸ்டெம்மாக சேர்ந்து நிற்கிற மாதிரியே இருக்கும். உண்மையான ஸ்டெம் எதுன்னு தெரியாத அளவுக்கு நம்ம திருச்சபையோட இணைந்து வலிமையோட எத்தனையோ பேர் எங்கேயாவது வளர்ந்து பறந்து விரிஞ்சிட்டு தான் இருக்கும். இந்த ஆலமரம் எதுக்கு சொல்றேன்னா, உலகத்துல இருக்க பெரிய மரம் வந்து ஆலமரம் தானா. இப்போதைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்திலே இருக்க பெரிய ஆலமரம் ஆந்திர பிரதேஷ்ல இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரே ஒரு மரம் மட்டும் 4.5 ஏக்கர் நிலத்துக்கு மேல ஆக்குபை பண்ணியிருக்கான். அந்த ஒரு மரத்துக்கடியில 20,000 பேர் பக்கம் தஞ்சம் புகுந்த முடியுமா. ஒரு மரத்துக்குள்ள 20,000 பேர் பக்கம் ஷெல்டர் கொடுக்குற அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கிற அந்த மரம். அது போல திருச்சபையும் உலகத்தில் இருக்க எல்லாரையுமே அரவணைத்து கொள்ளுறது போல தாய் திருச்சபையாக இன்னும் நிலைத்து நின்றுட்டு இருக்குது. எப்படி நான் சொன்னேன்னா, அந்த உள்ளேயே இருக்கிற அந்த கேன்சர் செல்ஸ் மாதிரி உள்ளே இருந்து அரிச்சிட்டு எதாக இருந்தாலும் கூட இந்த திருச்சபையினுடைய ஆணி வேற இருக்கிறது நற்கருணை ஆண்டவர் தான். ஒவ்வொரு நாளும் உலகம் ஃபுல்லாக கொண்டாடப்படுற திருப்பலிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் கத்தோலிக்கம்ங்கிற இந்த ஆலமரத்தை தாங்கிட்டு இருக்கிறது. கத்தோலிக்கர்களாக நம்ம எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு ஒன்றாக சேர்த்து இணைத்து வைக்கிறது. இந்த மரத்தினுடைய ஆணி வேர் நாம கொண்டாடுற நற்கருணை ஆண்டவர் தான். ஒவ்வொரு நாளும் திருப்பலியினுடைய நற்கருணை மன்றாட்டில் சொல்லப்படுற மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். அதை தாண்டி அதுக்கப்புறமேல வர சமாதானம் சொல்றதுக்கு முன்னாடி வர ஒரு பிரேயர், எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அப்படின்னு சொல்லும்போது ஆமீன் சொல்லி நம்ம எல்லாருமே அந்த ஜெபத்தை சொல்லுவோம். இப்போ நீங்களும் சொல்லுங்க ஆமீன். இந்த நற்கருணைங்கிற இந்த ஒரு விஷயம் தான் இந்த திருச்சபையை தாங்கி நடத்துறது. நம்மை தாங்கி நடத்துற ஆணி வேர் நம்முடைய நற்கருணை ஆண்டவர் தான். எந்த அளவுக்கு நாம இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நாம தியானிக்கிறோமோ, மாத்தார் போல நம்ம பல விஷயங்கள பல நேரங்கள பரபரப்பா இருந்தாலும் கூட ஆண்டவரோட பாதத்தில் அமர்ந்து அவருடைய குரலை கேட்கிறோமோ, அந்த அளவுக்கு நற்கருணை ஆண்டவர்கிட்ட நம்முடைய இதயத்துல ஆண்டவருடைய அன்பு பெருகிக்கிட்டே இருக்கும். அன்பு நிறைவடையும். நமக்குள்ள நிறைவா இருக்கிற ஆண்டவருடைய அன்பு ஊத்தெடுத்து மற்றவங்களுக்கும் போய் சேரும். அதுதான் ட்ரூ கிறிஸ்டியன் ஃபேக்டர். ஒவ்வொன்றுத்துலையுமே ஆண்டவரை பார்க்கறது, எல்லாரையுமே நேசிக்கிறது. அன்புங்கிறது ஒரு ஈர்ப்பு சக்தி. ஆண்டவர் சொல்றது போல, நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன். அந்த ஈர்ப்பு சக்தி அன்பு கிட்ட இருக்கும். எல்லாருமே எனக்கு வேணும், எல்லாருமே ஆண்டவருடைய அன்புக்கு உட்பட்டவங்க, எல்லாருக்கிட்டையுமே ஆண்டவருடைய பிரசனம் இருக்கு, எல்லாத்துலேயுமே ஆண்டவரோட சாயல் இருக்கு, ஒவ்வொரு படைப்புலையுமே ஆண்டவரோட மூச்சு இருக்குது, ஆண்டவரோட கைவண்ணம் இருக்குதுன்னு எல்லாத்துலேயுமே ஆண்டவரை பார்க்குற அந்த ட்ரூ கிறிஸ்டியன் லவ், அதுதான் அந்த உண்மையான ஃபேக்டர். இதுதான் நம்மளை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகும், மற்றவங்களையும் நம்ம கிட்ட கொண்டு வர வைக்கும், நம்ம மூலமாக மற்றவங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு போக வைக்கும். யோவான் 21:25 இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு, அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். ஆண்டவர் இந்த உலகத்துல மனுவுரு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, ஆண்டவர் பிறந்து இந்த உலகத்துல வாழ்ந்த காலங்களையும் சரி, ஆண்டவர் விண்ணேறின அப்புறமே திருத்தூதர்கள் அவங்களுடைய அனுபவத்தை வச்சு அவங்க ஆவியால வந்தப்பட்டு எழுதின இறைவார்த்தைகள் மூலமாகவும் சரி, இந்த பைபிள்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்மளால ஆண்டவர் அடக்கவே முடியாது. நம்ம இறைவார்த்தையை படிக்க படிக்க நம்மளால ஆண்டவரை இந்த மனித அறிவுக்கு உட்பட்டு நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுமே தவிர, ஆண்டவரோட உண்மையான அன்பை நாம் ஆழமாக அனுபவிக்கிறதுக்கு, ஆண்டவரோட நம்ம இணைந்து வாழ்வதற்கு எந்த ஒரு திருப்பலியோ இல்லை யாரும் நடத்துகிற ப்ரேயர்ஸோ, ஒரு பாஸ்டரோ இல்லை இறைவார்த்தையோ எதுவுமே நமக்கு தேவையில்லை. அமைதியாக இருந்த ஆண்டவரோட பிரசன்னத்தை நாம் தியானித்து அவருடைய அன்புக்குள்ளே நம்மளால் மூழ்கி எப்போ போக முடியுதோ அப்போ தான் நம்மளால் ஆண்டவருடைய அன்பை ஒரு துளியாக அனுபவிக்க முடியும். அதை தான்
யோவானும் நமக்கு சொல்லியிருக்கிறார் அந்த இறை வார்த்தையில. ஆண்டவர் செஞ்ச எல்லா விஷயங்களையுமே எழுதுனா I suppose that the entire world could not contain the books that would be written அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஆண்டவர் அத்தனை விஷயங்களை செஞ்சிருக்காரு. நம்ம ஓரளவுக்கு அவரை புரிஞ்சுக்கிறதுக்காக இறைவார்த்தை மூலமாக நம்மளால எவ்வளவோ ஆண்டவரை புரிஞ்சுக்க முடியும். அது நம்ம மனித அறிவுக்கு உட்பட்டு தான். ஆனா ஆண்டவருடைய அன்பினுடைய ஆழத்துக்குள்ள நாம செல்றதுக்கு, மற்றவங்களுக்குள்ள அந்த அன்பின் ஆழத்தை நாம கொடுக்கறதுக்கு, நம்ம உண்மையான இந்த ட்ரூ கிறிஸ்டியன் லவ்ங்கிற ஃபேக்டர் நமக்குள்ள இருந்தாதான் அது நம்மளால முடியும். அது எப்போ நமக்குள்ள இருக்குங்கிறது நமக்கு தெரியும்னா, இப்போ நமக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு பெரிய கஷ்டத்தை யாராவது செஞ்சுட்டாங்க, பெரிய விஷயத்த நம்ம செஞ்சு ஹர்ட் பண்ணிட்டாங்க, இல்லை நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க, அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கவங்களை கூட நம்மளால மன்னிக்க முடியுதா? அப்போதான் நமக்குள்ள ஆண்டவரோட அன்பு, அந்த ட்ரூ கிறிஸ்டியன் லவ்ங்கிற ஃபேக்டர் நமக்குள்ள இருக்குங்கிறது நம்ம உண்மையாகவே ஆண்டவரோட அன்பை அனுபவிச்சிருக்கோம், உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரை புரிஞ்சிருக்கோம், ஆண்டவர் சொன்ன வழிகளில் நடக்கிறோம், அவரோட நம்ம இணைஞ்சிருக்கோங்கிறதுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கும். எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறது, மன்னிச்சுட்டு நம்ம மனசில் சொல்கிறது கிடையாது. சில எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு தியான இல்லத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க பெங்களூர் லோகோஸ் ரிட்ரீட் சென்டரில். உங்களுக்கு எதிராக உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்க, உங்களை ஹர்ட் பண்ணவங்க யாராக இருந்தாலும், ஆண்டவரே என்ன நீங்கள் மன்னிச்சதை விட பல மடங்கு அவங்கள மன்னிச்சிருங்க, என்ன நீங்கள் பிளஸ் பண்ணுறதை விட பல மடங்கு அவங்கள நீங்கள் பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே நம்ம எப்போ ஒருத்தரை மன்னிக்கிறோமோ அப்போ அவங்களோட பேரை சொல்லி, ஆண்டவரே நீங்கள் என்ன பிளஸ் பண்ணதை விட அவங்கள 3 மடங்கு 10 மடங்கு 100 மடங்கு அவங்கள பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை விட அவங்களோட வாழ்க்கையும் வேலையும் குடும்பமும் இன்னும் செழிச்சு அவங்க என்னை விட நல்லா வளரணும், அவங்க ஃபேமிலி எல்லாமே ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகணும், என்னை விட அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே, அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் பிளஸ் பண்ணி கொடுங்க. நம்மளால எப்போ அவங்களோட பேரை சொல்லி நான் அவங்கள முழு மனசோடு மன்னிச்சிட்டேன்னு சொல்லி என்னை விட அவங்க நல்லா இருக்கணும்னு நம்மளால இந்த ப்ரேயரை சொல்ல முடியுதோ, இந்த ஃபர்கிவ்னஸ் ப்ரேயரை நம்மளால சொல்ல முடியுற அப்பதான் நமக்குள்ள உண்மையாகவே கிறிஸ்டியன் லவ்ங்கிற அந்த ஃபேக்டர் இருக்குது, நாம் உண்மையாகவே ஆண்டவர் அன்பினால நிரப்பப்பட்டிருக்கோங்கிறது ஊர்ஜிதமாகும். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு, லவ் யூ எனிமீஸ், bless them, do not curse them. உடைய பகைவர்களை அன்பு செய், love your enemies, pray for those who persecute you. அதுக்கு தான் சொல்லியிருக்காரு ஆண்டவர். அவங்க நீ bless பண்ணு, நீ அவங்க சபிக்க வேணாம், அவங்க நல்லா இருக்கணும்னு பிளஸ் பண்ணு. இதுதான் கிறிஸ்தவ மனநிலை. இந்த மனநிலையோட நம்ம வாழுறவங்களா இருக்கோமான்னு நம்ம பார்ப்போம். அதுதான் உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி. ரீசெண்டாக நான் நியூஸில் கேட்டு ரொம்ப கலங்கின ஒரு விஷயம், வயநாடு அந்த லேண்ட்ஸ்லைஸில் ஒரு பாட்டி அவங்க பேத்தியோட வீட்டில் மாட்டிக்கிட்டாங்க. இந்த பாட்டி எப்படியோ அந்த பேத்தியை தூக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த சேத்தையெல்லாம் தாண்டி ஒரு காப்பி காட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. அந்த ராத்திரியில் இருட்டுக்குள்ளே இவங்க முன்னாடி அந்த காப்பி காட்டில் திடீர்னு 3 காட்டு யானைங்க வந்து நின்று இருந்திருக்கு. இந்த பாட்டி ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணுறது, எப்படி ஓடுறது, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் அந்த யானைங்க கிட்டேயே கெஞ்சி கதறி அழுதுருக்காங்க, கையெடுத்து கும்பிட்டு. எப்போ நாங்கள் இப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சு உயிர் பிழைச்சி மீண்டு வந்திருக்கோம், தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணிடாதன்னு இந்த பாட்டி கையெடுத்து கும்பிட்டு கதறி அழுதுருக்காங்க. அதை பார்த்து இவங்களுடைய கண்ணீரையும் கதறையும் அழுகையும் பார்த்து அந்த 3 யானைகளில் ஒரு யானை அதுவும் கண்ணீர் விட்டு அழுதுச்சாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டிக்கும் அந்த பாப்பாக்கும் அந்த நைட்டு ஃபுல்லாக இந்த 3 யானைகளும் பாதுகாப்பாக விடிகிற வரைக்கும் அவங்க கூடவே அங்கே படுத்துக்கிச்சாமா. இதை அந்த பாட்டி ரொம்ப நெகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க. இது போல தான் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயுமே ஆண்டவரோட அன்பும் இரக்கமும் பொழியப்பட்டிருக்குது. மனுஷங்க நம்ம கிட்டதான் மனிதாபிமானம்ங்கிறது குறைஞ்சிட்டே வருது. மதம் மனிதனை மிருகமாக்கும், ஜாதி மனிதனை சாக்கடையாக்கும். நமக்குள்ள இருக்கிற இந்த பக்தி, ஆன்மீகம், மதம் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தாண்டி நாம எல்லாருமே ஆண்டவரோட பிள்ளைங்க. ஆண்டவர் யோவான் 17:21 சொல்றது போல, அவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக, தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல இவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக. இந்த ஒற்றுமை உணர்வு நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கணும். மக்களிடையே மனிதமும் ஆலயங்களின் புனிதமும் பாதுகாக்கப்படணும். எங்கெல்லாம் கடவுளோட பேரை சொல்லி தப்பு பண்றாங்களோ, மக்களை ஏமாத்தி பக்தியை பணமாக்குறாங்களோ, இந்த ஒவ்வொரு இடங்களையும் இருக்கிற தவறுகளை தட்டி கேட்க ஆரம்பிப்போம், ஆண்டவருக்காக பேச ஆரம்பிப்போம். எப்ப எல்லாம் தவறுகளை தட்டி கேட்கிறோமோ அப்ப தவறுகள் குறைய ஆரம்பிக்கும். எங்க வெளியே மற்றவங்களுக்கு சொல்லிடுவாங்களோ, வெளியே தெரிய ஆரம்பிச்சிடுமோ, எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்களோங்கிற அந்த பயத்திலேயாவது தவறுகள் கண்ட்ரோல் ஆகும். ஆண்டவருக்காக நாம பேச ஆரம்பிப்போம். உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுமே ஆண்டவரோட அன்புக்கு உட்பட்டது தான். மனிதர்களாகிய நம்ம மட்டும்தான் தூய வாழ்வுக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம தூய வாழ்வுக்கான இந்த அழைப்பை உணர்ந்து நம்ம கிட்ட இருக்க ஐடல் வர்ஷிப் என்னங்கிறத நாம கண்டுபிடிச்சு ஆண்டவருக்கு உகந்த ஒரு தூய வாழ்க்கையை நம்ம வாழறதுக்கு நம்மளுடைய ப்ரேயர் லைஃப்பை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு
ஆண்டவருக்காக நம்ம உண்மையை பேசுறதுக்கு, தவறுகளை எதிர்த்து ஆண்டவருக்காக குரல் கொடுத்து வாழறதுக்கான அருளை ஆண்டவர்கிட்ட நாம வேண்டி கேட்போம். இதுக்குள்ள ரிஸ்க் இருக்குது தான். எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவரோட அருள் பாதுகாப்புங்கிறது நமக்கு எப்பயுமே கூட இருக்குங்கிறத நம்ம நம்பி ஆண்டவருக்காக நாம பேச ஆரம்பிப்போம். அடுத்து வர சமுதாயத்துக்கு இனி ஒரு நல்ல உலகத்தை நாம உருவாக்கி அமைச்சு வைப்போம். உங்க எல்லாரோட கமெண்ட்ஸையுமே நான் மோஸ்ட்லி பார்த்துருவேன். எல்லாருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியலனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி தம்ஸ்அப் கொடுத்து ஆண்டவரோட அன்பையும் கொடுத்துருந்துருப்பேன். ஒரு சிலர் என்கிட்ட சில டாபிக்ஸ் பற்றி பேசுங்க சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க. இனி வர நாட்களில் எனக்கு டைம் அண்ட் சிச்சுவேஷன் எப்படி ஃபேவரபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக அந்த வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் மடத்தில் எனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது, எனக்குன்னு சில கடமைகள் பொறுப்புகள் இருக்குது, என்னை நம்பி சில மக்கள் இருக்காங்க. ஃபோனில் என்னோடய இன்டராக்ஷன்ஸ் ரொம்பவே கம்மி தான். அதனால் என்னால் முடிகிறப்ப இனி வர நாட்களில் ஃப்யூச்சரில் நான் அந்த வீடியோஸ் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருடைய ஜெபங்களுக்காக எப்பயுமே நன்றிகள். இப்போ நாட்டை ஒடுக்கிட்டு இருக்கிற இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட் இந்த விஷயம், இதுக்காக அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்காகவே நாம் ஜெபிப்போம். இறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்துருப்பாங்க. இப்போ தண்ணியில் மாட்டிக்கிட்டாலே மூச்சு விட முடியாது, அந்த பபிள்ஸ் ஆச்சு வாயில் விடுவோம். அது சேருங்கும் போது அவங்க எந்த அளவுக்கு ஸ்டக்காகி கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. இறந்தவங்க அவங்க அதோட ரிலாக்ஸ்டாக அவங்க நிம்மதியாக இருந்துட்டாலும் அவங்கள நினச்சி அவங்கள மிஸ் பண்ணுறவங்க, அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க, தப்பிச்சவங்க. ஒருத்தர் சொல்கிறாரு அவர் வீட்டுக்கிட்ட ஒரு 20-60 பாடிஸ் வந்து அப்படியே இருந்ததை பார்த்தாராம். திருப்பி நான் அந்த வீட்டில் போய் வாழவே முடியாது, என்னால் அந்த இடத்துல வாழ முடியாதுன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி தப்பிச்சவங்க, பிழைச்சிருக்கவங்க அந்த ட்ராமாஸ்லேருந்து, அந்த பயம், அந்த பெயின்ஸ், அவங்களோட பாதிப்பு, இதுலேருந்து அவங்க வெளியே வரணுங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே ஜெபிப்போம். ஒரு வாரமாக எத்தனை தடவை அந்த வீடியோஸ் பார்த்தாலும் நியூஸ் பார்த்தாலும் அழுக வருது தான். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவுமே ஜெபிப்போம். அவங்களுடைய வழிகளோடவும் திருச்சபையினுடைய கஷ்டமான இந்த நிலை, இங்கே இருக்கிற ஐடல் வர்ஷிப், இங்கே இருக்கிற தவறுகள், இதுக்குரிய இந்த வேதனையோடவும் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணி முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். எல்லாருக்காகவுமே ஜெபிப்போம். உங்கள் எல்லாருடைய ஜெபத்தையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். உங்கள் அன்புக்காகவும் ஜெபங்களுக்காகவே நன்றி. ஆண்டவர் போற்றி, மரியே வாழ்க. ஆண்டவரின் பணியால், இயேசுவின் மனையால், மாதா பிள்ளை. நன்றி.